Hello everyone. I am happily welcome everyone for this session. ஓகே, ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் கொண்டீங்க. உங்களோட லாங் டேக்கு அப்புறமும் கரெக்டாக இந்த ஈவினிங் 6 to 7 PM நீங்கள் லைவ் அட்டன் பண்ண நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது கண்டிப்பாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு. அட் த சேம் டைம் உங்களோட கரியர் மேலே நீங்கள் வச்சிருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட 30 ஹவர்ஸை என்ன நம்பி ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் 30 ஹவர்ஸை நான் வந்து வீணடிக்க மாட்டேங்கிற கான்ஃபிடென்ட்டோட இந்த கிளாஸை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே சார், நான் ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாத்தையும் நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ விஷ்ணு, அஸ்வான், ஃபரீன், அஜித் குமார், ஆனந்தன், அபரஜிதா ஸ்ரீ, அரவிந்தன், அருண் பிரியா, சோப்ரா, தேவி பிரகாஷ், தயந்தி, தினேஷ், கோகுலா, ஹரிஸ், ஹரிவேந்தன், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து உங்களோட இன்ட்ராக்டிவா இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளா இருக்கா அப்படிங்கிறத சேட்ல சொல்லிடுறீங்களா? ஸோ என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளா இருக்கு அப்படிங்கிறத சேட்ல சொல்லிடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங். ஸோ எல்லாரும் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ. ஸோ ஹரிவேந்தன், சதீஷ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ மறுபடியும் நான் வந்து உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டிஸ் இருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஜாப் வந்து தேடுறவங்க இருப்பீங்க, இல்லைன்னா இன்னொரு ஜாபுக்கான ஒரு ஐடியா தேணுங்கிற நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ மறுபடியும் வந்து உங்களை எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து முன்னாடி வந்து நம்மளோட ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனை பார்த்தலாமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3rd டே சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் டே. அண்ட் இது எதுக்காக நம்ம சேலஞ்சுன்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோட அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் டைம்ல உங்களுக்கு எந்த டைம்ல வேணாலும் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இந்த கிளாஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண போறோம். நீங்க மினிமம் 28 டேஸ் அட்டெண்டன்ஸ் இருந்தீங்கன்னா ஓகேங்களா, இந்த அட்டெண்டன்ஸ் சீட் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணா மட்டும் போதாது, உங்களுக்கான லிங்க் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க்கை வந்து நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க அட்டெண்டன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 28 டேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஃப்ரீ இ சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 hours இருக்க போது. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த சேலஞ்சை வந்து ஆரம்பிக்க போறோம். அப்ப அந்த சேலஞ்சுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கணும். ஸோ ரெடியா இருக்கணும், நமக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து டெக்னிக்கலாவும் அதுக்கு ஏற்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அட் சேம் டைம் நம்ம மைண்ட் செட் இருக்கணும். அதுக்கான இன்புட்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ்ல இருக்க போது. ஸோ லாஸ்ட் வரையும் என் கூட டிராவல் பண்ணுங்க. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ யாரும் இந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களோட சேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா Q&Aன்னு ஒரு ஆப்ஷன்ல இருக்கும். அதுல நீங்க போடுங்க, நான் கண்டிப்பா உங்களோட ஆன்சர்ஸ் அட் சேம் டைம் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பேன். ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து இன்டராக்டிவா தான் இருக்க போறோம். கண்டிப்பா நீங்களும் நானும் தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ண போறோம். ஸோ இந்த Q&Aல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு ஆப்ஷன்ல வந்து எனேபிள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த எனேபிள் வந்து டிசேபிள் பண்ணிருங்க. அது டிசேபிள் பண்ணாதான் என்னோட சேட் வந்து உங்களுக்கும் காமிக்கும், உங்களோட சேட் வந்து எனக்கும் காமிக்கும். ஸோ நீங்க டிசேபிள் பண்ணிட்டு எனக்கு வந்து எஸ்ன்னு வந்து சேட் பாக்ஸ்ல சொல்றீங்களா கைஸ்? ஸோ சேட் வந்து டிசேபிள் பண்ணிட்டு எஸ்ன்னு வந்து சேட்ல சொல்லுங்க, நான் பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஹரிஸ், பாபு. ஸோ நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ சேட் வந்து ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு, உங்க நேம்ல என்னால பார்க்க கூட முடியல. ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் பிரீஃபா வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஐஓடிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஒரு போனஸ் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்ல உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு போனஸ் இருக்க போது. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் கூட டிராவல் பண்ணிட்டே இருங்க. ஓகே கைஸ், நம்ம ஐஓடினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பிரீஃபா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசிக்ல இருந்து பார்ப்போம். ஓகே, ஐஓடினா என்ன, எதுக்காக நம்ம வந்து ஐஓடி படிக்கணும்? பிகாஸ் ஒரு மோட்டோ இல்லாம ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து படிக்கிறோம்னா அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் வேஸ்ட்ல தான் போய் முடியும். ஐ மீன் என்ன சொல்றேன்னா அதுக்கான ஃபுல் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அப்ப எதுக்காக நம்ம ஐஓடி படிக்கணும்? ஸோ இவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கும்போது ஐஓடி நம்ம ஏன் சூஸ் பண்ணணும், ஐஓடியோட நீட் என்ன, அதோட ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கண்டிப்பா அதுக்கு மேல நம்ம வந்து எப்படின்னா நம்ம படிக்கிற விதமே வந்து டிஃப்ரெண்டா தெரியும். ஸோ ஐஓடினா என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா நம்மளோட பிரெயினை பத்தி பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து எஸ் வந்து ரிப்ளை பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ சேட் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட பிரெயினை பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு இன்டராக்டிவா தான் இருக்க போது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம பிரெயின் என்ன பண்ணும், ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? இப்ப ஒரு கிளாஸ்ல வந்து ஹாட் வாட்டர் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஹாட் வாட்டரை நம்ம எடுத்தோம்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஸோ அது வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு ஹாட்டா இருந்துச்சுன்னா நம்ம கையில வச்சிருப்போம், அப்படி இல்லைன்னா கீழே வச்சிருவோம். ஸோ இதுல என்ன தெரியுது, ஒரு பிரெயின் வந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்குது ஓகேங்களா. ஸோ அந்த இன்புட் எங்கேருந்து வருது, என்னோட டிஷ்யூல இருந்து வருது ஓகேங்களா, என்னோட ஸ்கின்ல இருந்து வருது. அந்த ஸ்கின்ல இருக்க இன்புட்டை கெட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பிரெயின்ல போயிட்டு இன்டிமேட் பண்ணுது. ஓகே, இது ரொம்ப சூடா இருக்கு, என்னால குடிக்க முடியாது அப்படின்னா நான் கீழே வச்சிருவேன். இதே கம்மியா இருக்கு அப்படின்னா நான் கையில வச்சு என்னால குடிக்க முடியும். அப்ப இதே பிரெயினை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோமேஷனா கிரியேட் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ
ஆர்டிபிசியலா நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா ப்ராசஸிங்காக. ஸோ இதுல நான் சில கேள்வி கேட்பேன். அதுல உங்களுக்கே புரியும் எதுக்காக அந்த டேட்டா ப்ராசஸிங் வருது அப்படின்னு. அந்த டேட்டா ப்ராசஸிங் என்ன அப்படின்னா 1 மினிட்ல வந்து எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம வந்து 60 செகண்ட்னு சொல்லிடுவோம். ஓகே. ஸோ 1 மினிட்ல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்குன்னா 60 செகண்ட். அண்ட் 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா 3600 செகண்ட்ஸ். இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஸோ எல்லாரும் கரெக்டா சொல்றீங்களா பாப்போமா? ஸோ 7.5 ஹவர்ஸ்ல எவ்வளவு இருக்கு? எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு? அண்ட் 97.35 ஹவர்ஸ்ல எவ்வளவு செகண்ட் இருக்கு? நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த ஆன்சருக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க போவீங்க அப்படிங்கிற சாட்ல சொல்ல முடியுமா? ஸோ உங்க சாட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ நான் உங்கள்ட்ட ஆன்சர் கேட்டா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கைஸ். ஸோ இந்த 97.35 ஹவர்ஸ்ல எவ்வளவு செகண்ட் கேட்டா நீங்க எங்க போவீங்க? ஓகே குட். கால்குலேட்டர் நிறைய பேர் வந்து 2700 ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. நான் பாக்குறேன். ஓகே தேங்க்யூ சோ மச் ரவி. ஓகே ஸோ சுரேந்திரன், சிபிராமன், ஓகே கைஸ், பிரியதர்ஷினி அண்ட் ஃபரீன். ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நம்ம கால்குலேட்டருக்கு போவோம். இதே தான் நம்மளோட பிரெயின் வந்து நம்ம டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம எங்க போறோம்னா ஆட்டோமேஷனுக்கு போறோம். ஓகே ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஆட்டோமேஷனுக்கு. நம்மளால ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் பண்ண நமக்கு என்ன நடக்கும்? ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்புட் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட். அந்த ப்ராசஸ் தான் நம்மளோட பிரெயின் பண்ண போது அந்த பிரெயினை நம்ம எப்படி ஆர்டிபிசியலா கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதா இந்த எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடியோட ஒரு கோர் ஐடியாவே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப சிஸ்டம்னா என்ன? ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஹியூமன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம், காலேஜ் சிஸ்டம், மிஷின் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்படின்னு என்னன்னா இன்டர் கனெக்டட் காம்பனன்ட்ஸ். என்னோட ஸ்கின், என்னோட டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மசில்ஸ், என்னோட போன், என்னோட பிரெயின், என்னோட ஹார்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்டடா இருந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து முடிக்க போகுது. ஓகே எல்லாம் சேர்ந்து ஒர்க் டுகெதர் பண்ணி ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து முடிக்க போகுது. ஓகே அதே மாதிரி தான் நம்மளோட சிஸ்டமும். நான் வந்து கீபோர்ட்ல வந்து நான் டைப் பண்ணேன் அப்படின்னா என்னோட மானிட்டர்ல பிரிண்ட் ஆகுது. அப்ப நடுவில் நடக்கிற ப்ராசஸ் என்ன? அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து இந்த கிளாஸஸ்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்ன வரையும் தேடி இருப்போம். இப்போ நான் மவுஸை மூவ் பண்ணா கர்சர் மூவ் ஆகுது. பட் நடுவில் நடக்கிற ப்ராசஸ் என்ன? அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் நம்மளோட நீடு. இதுக்காக தான் நம்ம வந்து இதை படிக்க போறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே ஸோ நம்ம ஆர்டிபிஷியலா ஒரு பிரெயினை கிரியேட் பண்ண போறோம். அதை வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து பண்ண வைக்க போறோம். ஸோ இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஒன்னு வந்து ஆட்டோமேஷன் அண்ட் அனதர் ஒன் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இப்ப நான் வந்து ஒரு சிஸ்டம், எனக்கு பதிலா இன்னொரு சிஸ்டம் நான் உருவாக்கிட்டேன். நான் எப்படி நான் உங்கள்கிட்ட பேசி இருக்கணும் அதே மாதிரி நம்ம உருவாக்குன அந்த ஆர்டிபிஷியல் சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமோட பேசணும். அப்ப என்ன நடக்கும்? சேம் அதே தான். ஸோ கம்யூனிகேஷன் முக்கியம். இந்த ஆட்டோமேஷனும் கம்யூனிகேஷன் தான் இந்த எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடியோட மெயின் மோட்டோவே. அதை நம்ம எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர்டா வந்து நம்மளோட டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒயர்டா பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸா பண்ணுவோம். அந்த ஒயர்லெஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம்? டெஸ்ட் டேட்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆடியோ டேட்டா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ டேட்டா. இந்த மூணையும் நம்ம எப்படி இந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், எந்தெந்த மோட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கறதான் இந்த ஐஓடியோட மெயின் மோட்டோவே. அதை தான் நம்ம இந்த 30 டேஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து இந்த ஓவர்வியூ வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதுவரையும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சாட்ல வந்து எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் மோட்டோவே கம்யூனிகேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் தான். ஸோ இதான் கைஸ் நம்மளோட கோர் ஐடியா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாட்ல வந்து எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க சாட் வந்து ரொம்ப டல்லா தெரியுது. ஸோ அதனால உங்க நேம்ஸ் வந்து பார்க்க முடியல. பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பா இதுல இருக்க நேம்ஸ் தான் நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருப்பீங்க. ஹரிஸ், இலக்கியா, தினேஷ். ஸோ உங்க நேம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கண்டிப்பா இந்த கிளாஸ் இந்த 30 டேஸ் முடியும் போது நம்ம வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டா மாறிடும். ஐ மீன் ஒரு சீனியர் ஜூனியர் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் போகுது. ஓகேங்களா? ஸோ யாரும் இந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ஜென்ரலா என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரையுமே உங்களுக்கு கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்புறேன். ஓகே ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ சால்வி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாட்ல வந்து எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்கன்னா ஐ வில் அப்படின்னு வந்து சாட்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன். ஓகே ஸோ எல்லாரும் வந்து ரிப்ளை பண்ணிருக்கீங்க. உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியா தெரியுது. சூர்யா, சிந்து, ஹரிஹரன், தேங்க்யூ சோ மச், பிரியங்கா. ஓகே ஸோ நம்ம உள்ள போலாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 30 டே சேலஞ்சை வந்து ஆரம்பிக்க போறோம். இந்த 30 டே சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? ஸோ ரெக்யர்மெண்ட் ஃபார் திஸ் சேலஞ்ச் நமக்கு வந்து பெருசா எதுவுமே தேவையில்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா நமக்கு போதும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே நமக்கு அடுத்து என்ன தோணும்? ஸோ இதுக்கு வந்து என்ன அப்ளிகேஷன் நான் வந்து கத்துக்கணும்? எனக்கு வந்து லேப்டாப் வேணுமா? லேப்டாப்ல வந்து எனக்கு வந்து ஆடியோ போர்டு தேவைப்படுதா? ஆடியோ போர்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சார்ட்ட டவுட் கேட்கணுமா? இது எல்லாமே உங்களுக்கு காமனா வந்துடும். இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க எங்கேயும் தேடி போக வேணாம். இதை நான் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்னோட பொறுப்பு. பட் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம்
நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ப்ராக்டிஸை வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியா பண்ணணும். இந்த 3ம் நீங்க வந்து பொசஸ் பண்ணாவே போதும். இந்த சேலஞ்சை நீங்க முடிக்கிறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கீங்க அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கொடுத்துருவேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே லாஸ்ட் வரையும் என் கூட கனெக்ட்ல இருங்க. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு போனஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த போனஸ் வந்து கண்டிப்பா உங்களோட கரியருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் ரிப்ளை பண்ணிக்க. முத்துக்குமார், தயந்தி, மகாலட்சுமி, சந்தோஷ், விஸ்வா, நிசாந்தினி. ஸோ நிறைய பேர் நேம் வந்து என்னால் ரீட் பண்ண முடியல. கண்டிப்பா அந்த நேம் எல்லாம் 30 டேஸ் முடியும் போது நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா போகணும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. அப்ப நமக்கு இதெல்லாம் தேவையா? ப்ரியர் நாலேஜ் தேவையா? கண்டிப்பா தேவையில்ல. ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் தேவையா? கண்டிப்பா தேவையில்ல. அண்ட் ஹார்ட்வேர் நாலேஜ் கண்டிப்பா தேவையில்ல. டிபார்ட்மெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ எந்த பாலிடெக்னிக்கா இருக்கலாம், பிஎஸ்சியா இருக்கலாம், பிஇயா இருக்கலாம், இல்ல எந்த டிபார்ட்மெண்டா இருக்கலாம். இதை யார் வேணா கத்துக்கலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட், பிராக்டிஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம வீட்ல ஏதோ ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பைக் ஓட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட அம்மாவா இருக்கலாம். இதுல எங்க வரும் நமக்குன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கூட்டி போயிட்டே இருக்கணும். பஸ்ல போக மாட்டாங்க. நம்மளை கூட்டி போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து சில சமயம் நம்ம சிஸ்டர்ஸ் இருந்தா நம்ம வந்து டென்ஷன் கூட ஆகும். அப்ப அவங்க என்ன பண்ணல? ஃபர்ஸ்ட் எடுத்தோட அந்த பைக்கை வந்து ஓட்டணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு வரல. அப்படி வந்தாலும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் பைக் ஓட்டுறத வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பிராக்டிஸ் பண்ணதை கன்சிஸ்டன்சியா பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும். அப்ப யாராலையும் எதையுமே கத்துக்க முடியாது அப்படின்னு கிடையாது. நம்ம கத்துக்க ஆரம்பிக்கல. அது மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு வந்து கார் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். கண்டிப்பா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கிளாஸ்ல வந்துடும் ஐஓடி மேல. அதுக்கு நான் வந்து ஷூரிட்டி கொடுக்குறேன். ஸோ எல்லாரும் என் கூட லாஸ்ட் வரையும் கவனிங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ எல்லாரும் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. அண்ட் நம்ம அடுத்து போலாமா? ஸோ இந்த கிளாஸ் வந்து யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர். ஓகேங்களா? ஸோ நம்ம பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 30 டேஸ் வந்து யூஸா இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஃபேக்கல்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டொமைன்ஸ் வந்து சொல்லி தரணும் ரொம்ப ஆசையா இருப்பாங்க. அவங்க அதை கத்துக்கலாம். அண்ட் ஹோம் மேக்கர்ஸ். பிகாஸ் நம்மளோட சில தடுக்க முடியாத ரீசன்ஸ்க்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறமும் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசினஸ் ரிலேட்டடா இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து அப்டேட் ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா நிறைய கான்செப்ட் வந்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதான் ரைட்டான பிளேஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி நான் சொல்றேன்னா பேசிக்ல இருந்து இங்க எங்கேயுமே வந்து நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்து போதும்டா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மைண்ட் செட் வந்து இந்த 30 டேஸ்ல வராது. ஏன்னா அது எல்லாமே உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இந்த சேலஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிளாஸ் வந்து லாஸ்ட் வரையும் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ காமன் எய்ம் ஆஃப் எவ்ரி ஒன். நான் முன்னாடி சொன்ன எல்லா பேருக்குமே ஒரு காமன் எய்ம். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி என்ன காமன் எய்மா இருக்கும்? ஸோ எனி கெஸ் இருந்துச்சுன்னா சாட்ல சொல்றீங்களா? நான் பாக்குறேன். ஓகே, ரியாஸ் அகமது, ஐம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். தேங்க்யூ சோ மச். ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்திருக்கீங்க. கைஸ், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு காமன் எய்ம் இருக்கும்ல. அந்த காமன் எய்ம் என்னன்னு வந்து சாட்ல சொல்ல முடியுமா? ஸோ மணி அண்ட் நாலேஜ். ஸோ ஹூ ஐ மணி. ஓகே, சக்சஸ், ஏர்ன் மணி, ஐடென்டிஃபைங், ரோசிகா. ஓகே, ஸோ காவ்யா ஜி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லைஃப் ஸ்டைல் தன் ப்ரீவியஸ் ஒன். கண்டிப்பா தருண் குமார் சக்சஸ். அப்ப இது எல்லாத்துக்குமே நமக்கு ஓகே. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முனுசாமி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லிருக்கீங்க ஜாப். ஓகேங்களா? ஸோ ஜாப் தான் நமக்கான ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? நம்மளோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப். ஸோ பெட்டர் லைஃப் போகணும்னா ஜாப் வேணும். சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஜாப் வேணும். ஸோ நம்ம படிக்கிறது வந்து நமக்கு ஜாபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? அந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கா? அப்படிதான் நீங்க வந்து தேடி படிக்கணும். ஸோ கண்டிப்பா இந்த 30 டேஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் கொண்டு வந்திருக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ அந்த ஜாபுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? பர்டிகுலர் நம்ம வந்து ஒரு டொமைனை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு டொமைன் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த டொமைன்ல நம்ம சொன்ன மாதிரி கண்டினியூஸா பிராக்டிக்ஸும் கன்சிஸ்டன்சியும் வித் நம்மளோட ஹாப்பினஸோட. ஓகேங்களா? ஹாப்பினஸோட நம்ம கொடுத்தோம்னா நம்ம சூஸ் பண்ண டொமைன் வந்து நம்மள கண்டிப்பா ஒரு ஹையர் அபிஷியலா சூஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த டொமைன்ல வந்து நம்ம பெரிய ஆள் ஆகலாம். ஸோ இந்த டொமைன்ல என்ன தவிர யாரும் இப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னா நம்ம ஒரு டொமைனை சூஸ் பண்ணி அதுல வந்து இன்ட்ரெஸ்டா நம்மளோட எஃபோர்ட்டை போட்டோம்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அந்த டொமைனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லேர்னர், நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் ஆஃப் லேர்னர் என்னென்ன தேவை அப்படின்னா ரெடி டு லேர்ன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பைக்கை ஓட்டுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பைக்கை ஓட்டுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அண்ட் அக்வயர் மோர் ஸ்கில்ஸ். நம்ம வந்து ஓட்டினா மட்டும் போதுமா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீட்ல வந்து ஓட்டணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஊர்ல வந்து ஓட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹில் ஸ்டேஷன், ஊட்டி, கொடைக்கானல் அது மாதிரி நம்ம ஓட்டிக்கிட்டே போகணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம போனாதான் நம்மளால வந்து சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ ரெடி டு லேர்னாவும் இருக்கணும். அட் சேம் டைம் லைஃப் டைம் லேர்னராகவும் இருக்கணும். அண்ட்
லேர்ன் பண்ணா மட்டும் போதுமா? அப்ளை நாலேஜ். இது எங்கன்னா நம்ம எல்லாரும் இப்ப காலேஜ் படிச்சிருக்கோம். நம்ம கம்பெனில போயிட்டு ஒரு 16 மார்க்கையோ இல்ல ஒரு 10 மார்க்கையோ நம்மள்ட்ட வந்து கேட்க போறதில்ல. ஓகேங்களா? சோ நம்மளோட கம்பெனில போயிட்டு ஒரு 16 மார்க்கையோ ஒரு 10 மார்க்கையோ நம்மள்ட்ட கேட்க போறதில்ல. நீங்க படிச்சத வச்சு ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ நீங்க வந்து படிச்சத வச்சு ஒரு அப்ளிகேஷன கிரியேட் பண்ணணும். நம்ம என்னதான் மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட் படிச்சிருந்தாலும் ஒரு நார்மல் மெக்கானிக்கு தெரிஞ்ச பைக்கோட நாலேட்ஜ் வந்து நமக்கு கண்டிப்பா தெரியாது. சோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளமே. நம்ம படிக்கிறோம். பட் அந்த நாலேட்ஜ் வந்து அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம். அண்ட் கன்சிஸ்டன்சியா அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம். ஓகேங்களா? சோ அந்த கன்சிஸ்டன்சி எங்க மிஸ் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளம் நான் சொல்றேன். அந்த கன்சிஸ்டன்சி நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு. இது 4மே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு வின்னரா மாற முடியும். சோ நீங்கலாம் ரெடியா இருக்கீங்க. அத ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா, ஐ அம் வின்னர் அப்படின்னு சொல்லி சாட்ல சொல்லுங்க. நான் பார்க்கிறேன். சோ எல்லாரும் எப்படி ரெடியா இருக்கீங்கன்னு. ஓகே. உங்க சாட்க்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஐ அம் வின்னர் வந்து சாட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. நெறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சோ ஸ்வாதி, முத்துலட்சுமி, ஓகே. அபர்ஜிதா, தினேஷ்குமார், ரோசிகா, சோ உங்க நேம் ஜெயக்குமார், நாக காயத்ரி. சோ எல்லாரும் வந்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்ப டல்லா தெரியுது. ஓகேங்களா? சோ கிருத்திகா, சோ நெறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்னால நெறைய நேம் வாசிக்க முடியல. ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து இந்த 30 டேஸ் முடிஞ்சோனே வின்னர் ஆவோம். ஓகேங்களா? சோ தேங்க் யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். சோ இதே மாரி தான் நம்ம வந்து டெக்னிக்கலாவும் நம்மளோட கிளாஸ் வந்து இன்டராக்டிவா இருக்கும். சோ யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. சோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த லேர்னர். ஒரு லேர்னருக்கு வந்து நம்ம லேர்னருக்கு வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். அப்ப லேர்ன் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருந்தாலும், நம்ம என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு வந்து கைடன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ். சோ இந்த கைடன்ஸ், அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம வீட்லயோ, இல்ல நம்மளோட ஸ்கூல்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கிடைச்சிருக்காது. எப்படின்னா, நம்ம வந்து இது ஐஓடி மட்டும், நம்மளோட ஜாப் மட்டும் சொல்லல. ஈவன் ஸ்போர்ட்ஸ் பெர்சன். இப்ப ஸ்போர்ட்ஸ் பெர்சன் எல்லாம் சக்சஸா இருக்காங்க. சக்சஸ்ன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்கல்ல. அவங்களும் சக்சஸா தான் இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு கிடைச்ச கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கல. அண்ட் அவேர்னஸ். என்ன படிக்கணும்? எப்படி பண்ணணும்? எங்க போய் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடணும்? அடுத்த மேட்ச் வந்து எங்க போணும்? அடுத்து ஜோனல் எப்படி போணும்? அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு கிடைக்கல. நம்ம வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பையனுக்கு வந்து திறமை இருக்கு. இருந்தாலும் அவங்க ஒரு பயத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மள படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். சோ இந்த லேக் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லென்த்தி கன்டென்ட். இப்ப நான் உங்களுக்கு குடுத்த இந்த கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் கன்டென்ட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரீசைஸாவும், இம்பாக்ட்ஃபுல்லாவும், ரொம்ப இன்டராக்டாவும் இருக்க போகுது. பட் இது 3 இல்லன்னா நமக்கு என்ன நடக்கும்? சோ கன்டென்ட் வந்து அதிகமா இருந்தாலும், அட் த சேம் டைம் இன்டராக்ஷன் கம்மியா. இத எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட எல்லாரும் வந்து எம்.எஸ். தோனி படம் பார்த்திருப்பீங்க. அட் த சேம் டைம் சச்சின் படம் பார்த்திருப்பீங்க. சோ சச்சின் படம் அதிகமா பார்த்திருப்பீங்களா? எம்.எஸ். தோனி படம் அதிகமா பார்த்திருப்பீங்களா? சோ அப்படி சச்சின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. டோனினா வந்து டின்னு வந்து சாட்ல டைப் பண்ணுங்க. நான் பார்க்கிறேன். சோ யாரோட மூவி வந்து நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்கன்னு. சோ டி, 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 டி. அதுக்கு ரீசன் என்ன? பிகாஸ் சச்சின் படம் தான் பெர்ஃபெக்ட்டா எடுத்த படம். டாக்குமெண்ட்டா அவர் என்ன பண்ணாரோ அத அப்படியே குடுத்திருப்பாங்க. பட் டோனி படத்துல வந்து என்னன்னா, நமக்கு தேவையான எல்லா எசென்சியலும் இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ லவ் இருந்திருக்கும், ரொமான்ஸ் இருந்திருக்கும், காமெடி இருந்திருக்கும். முக்கியமா நமக்கான கூஸ் பம்ப் சீன். நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து ரிலேட் பண்ணி பார்த்திருப்போம். கண்டிப்பா நம்ம கிளைமாக்ஸ்லலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்கும். இதுதான் இங்க முக்கியம். ஓகேங்களா? அந்த கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கணும், ப்ரீசைஸா இருக்கணும். அண்ட் நம்ம கன்சிஸ்டன்சியா நம்ம முன்ன சொன்ன மாரி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அத மறந்துறாதீங்க. அண்ட் கமர்ஷியல். கமர்ஷியல் பத்தி நம்ம அவ்வளவா பேச வேணாம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கே புரியும் நான் ஏன் கமர்ஷியல் போட்டிருக்கேன்னு. நம்ம எவ்வளவுதான் எல்லாமே கிடைச்சாலும் கடைசியில கமர்ஷியல்ல வந்து விட்டுருவோம். நல்ல காலேஜ் ஓகேங்களா? சோ நல்ல கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமர்ஷியல்னால விட்டுரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராப்ளம் தான். அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன். ஓகே. சோ தேங்க் யூ சோ மச் ரோஷினி, தருண், தினேஷ், ஓகே மகாலட்சுமி, சுதர்சன் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா போடுறீங்க. எல்லாரும் டி தான் போட்டிருக்கீங்க. இப்ப புரியுதா? எதனால இந்த இன்டராக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு. சோ கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட சீனியர்ஸோட பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அந்த கம்பேரிசன் நம்மளோட சீனியர்ஸோட பண்ணுவோம். அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புரோகிராம டக்குன்னு போட்டுருவாரு. என்னால போட முடியாது. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஜாப்க்கு போயிட்டாரு. என்னால போக முடியல. இப்படி நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க ஸ்பீடா ஓடுறாங்க. என்னால ஓட முடியல. நம்ம என்ன பண்ணணும்? அவங்க ஸ்பீடா ஓடுறதுக்கு நம்ம இருந்த நிலைமையில இருந்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? ஓகேங்களா? நம்மளோட சீனியர் வந்து இப்போ ஒரு 4 வருஷத்துல இப்படி இருக்காருன்னா, அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஜ்ல நம்ம ஃபைனல் இயர் படிக்கும்போது எப்படி இருந்தாங்க? அந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணணும். அவரு எடுத்த ஸ்டெப்ப வந்து நம்ம எடுத்தோமா? ஈவன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜாப்ல இருப்பாங்க. ஆனா அவங்களோட மார்க்க கேட்டீங்கன்னா நம்மளோட கம்மியா இருக்கும். அப்ப ஏன் நம்மனால முடியாது? நம்ம நெறைய மார்க் எடுத்திருக்கோம். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அத அப்ளை பண்ணாம, அதுக்கான ஒரு ஆக்ஷன வந்து டேக்ஸ் பிளேஸ் பண்ணாம இருக்கோம். சோ இதுதான் ப்ராப்ளம். அந்த கம்பேரிசன நீங்க எப்படி வைக்கிறீங்கன்னா, அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க? அத ஏன் நம்ம இன்னும் பண்ணல? அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் கொண்டு போனீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் ஆக முடியும். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்ப இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன? சோ ஒரு லேர்னருக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏ டூ இசட் கைடன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? சோ எப்படி கத்துக்கணும்ல இருந்து, இது கத்துக்கிட்டா என்ன ஆவ? அப்படிங்கிற வரைக்கும் கைடன்ஸ் இருக்கணும். பிகாஸ் நம்ம சொன்னோம்ல, ஜாப் தான் நம்மளோட மெயின் ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் கட் ஐடியாஸ். சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் படிக்கணும். அந்த கிளியர் கட் ஐடியாஸ் தான் நான் வந்து ப்ரீசைஸ்
கண்டென்ட்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னென்னமோ எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன்னா கண்டிப்பா புரியாது. நான் சொல்லிக் குடுக்குற கண்டென்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம 30 டேஸ் பார்க்குறோம்னா, அந்த 30 டேஸும் ஜஸ்ட் அந்த 30 டேஸ்க்கான கண்டென்ட் மட்டும் இருக்காது. ஒரு வைடு ரேஞ்சா வந்து கண்டென்ட் இருக்கும். நம்ம வந்து ஜென்ரலா எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லி தருவேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ப்ரீசைஸ் அண்ட் இம்பாக்ட்ஃபுல் கண்டென்ட் அண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட கண்டிப்பா நீங்க வந்து டெக்னிக்கல் கிளாஸ் வந்து அடுத்து நம்ம போயிருவோம். அதுல பாருங்க ரியல் டைம் எக்ஸாம்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம இத தான் படிக்கிறோமா? நான் சிம்பிளா சொல்லட்டுமா? இந்த ஐஓடி அண்ட் எம்பெடட் சிஸ்டம் நம்ம கையில இருக்க ஸ்மார்ட் போன். அந்த ஸ்மார்ட் போன் தான் நம்ம எப்படி ஒர்க் ஆயிருக்கு, எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான் நம்மளோட 30 டேஸ் கண்டென்ட்டே. ஓகே. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, ஜாப் ஓரியன்டடா இருக்கணும். சோ நீங்க இத படிச்சா என்ன ஆவீங்க? அதான் நமக்கு தேவை. இத நான் கத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படி நம்ம நின்றக்கூடாது. இத படிச்சா நான் என்ன ஆவேன்? அப்படிங்கிற ரிலேட்டடாவும் கண்டென்ட் இருக்கணும். சோ யாரும் கிளாஸ் வந்து லாஸ்ட் வரையும் பாருங்க. இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சோ இந்த அஜெண்டா வந்து எப்படி இருக்கும்? நம்மளோட டெக்னிக்கல் அஜெண்டா வந்து எப்படி இருக்கும்னு நான் சொல்லிர்றேன். சோ ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் டூ எம்பெடட் சிஸ்டம், ஐஓடி அண்ட் கண்ட்ரோலர்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா இதுதான் பேசிக். நம்ம என்னதான் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாலும், அது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து தியரிட்டிக்கலா தான் பார்க்கணும். சோ அந்த தியரிட்டிக்கல நம்ம இன்னையோட முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம வந்து அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ டே 2 டே 2ல வந்து பாத்தீங்கன்னா, டே 2ல இருந்து டே 7 வரையும் நம்ம ஆர்டினோ பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம எப்படி போறோம்னா, 0ல இருந்து 50 70 அப்படி நம்ம போனோம்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த கிளாஸ் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. நம்ம அப்படி போறது இல்ல. 0 1 2 3 4 5 அப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். சோ யாரும் இந்த கிளாஸை வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ எந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இருந்தாலும் மறுபடியும் லைவ்ல இருக்கும் போய் பாத்துருங்க. சோ கேஸ் லீக்கேஜ் அண்ட் ஸ்மோக் டிடெக்ஷன் யூசிங் ஆர்டினோ அண்ட் பேசிக் ப்ரோகிராமிங். பேசிக் ப்ரோகிராமிங் எதுக்குன்னா லாஜிக். அந்த லாஜிக் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும். நிறைய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிக்க பத்தி கத்துக்கிட்டோம்னா தான் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிடபிள்யூஎம், அதுக்கப்புறம் ஜிபிஎஸ், ஜிஎஸ்எம் அண்ட் இன்டரப்ட் இதெல்லாம் வந்து ஆர்டினோ பேஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத டே 2ல இருந்து டே 7 வரையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டே 8ல இருந்து டே 12 வந்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு கண்ட்ரோலர். என்ன கண்ட்ரோலர்னா நம்ம வந்து கிளவுடோட வந்து கம்யூனிகேட் பண்ண போறோம். யூசிங் நோடெம்சியூ அண்ட் திங்ஸ்பீக் கிளவுட். ஓகேங்களா? சோ திங்ஸ்பீக் கிளவுட் வந்து பார்க்க போறோம். சோ திங்ஸ்பீக் கிளவுட்ல வந்து டேட்டா வந்து எப்படி நம்ம அப்லோட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து எப்படி நோடெம்சியோட கனெக்ட் பண்றது அண்ட் ஆர்டினோவும் நோடெம்ஸையும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ESP82 கேமரா வச்சு நம்ம எப்படி வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்றது. நம்ம சொன்னோம்ல டெஸ்ட் டேட்டா, ஆடியோ டேட்டா, வீடியோ டேட்டா. சோ அதே ஃப்ளோல தான் நம்ம வந்து 0ல இருந்து 100% வரைக்கும் கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேஸ் 13ல இருந்து 17 அதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராசஸர். ஓகேங்களா? சோ நம்ம கண்ட்ரோலர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஸ்பெரி பை ப்ராசஸர் வந்து பார்க்க போறோம். சோ ராஸ்பெரி பை வந்து எதுக்காக நமக்கு தேவைப்படுது, அதுக்கும் ஆர்டினோவுக்கு என்ன டிஃபரன்ஸ், அது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் அண்ட் ரொம்ப பேசிக்கா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுல வந்து என்ன சொல்றது, ஏடிசி வந்து எப்படி யூஸ் பண்றோம் அண்ட் ட்ரௌசினஸ் டிடெக்ஷன் வந்து பைத்தான் ஐடியில வந்து எப்படி யூஸ் பண்றோம் அண்ட் கிளவுட்ல வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க் வந்து எப்படி கொண்டு வர போறோம் அண்ட் ராஸ்பெரி பைல திங்ஸ்பீக் வந்து எப்படி கனெக்ட் பண்ண போறோம் இப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டான கிளவுட். நம்ம வந்து டே 18ல இருந்து டே 21 வரையும் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூரை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ மைக்ரோசாஃப்ட் அஸ்யூரை பத்தி பார்க்க போறோம். சோ அந்த அஸ்யூர் கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்யூர் தான் டாப் 1 கிளவுட். ஓகேங்களா? இந்த வேர்ல்டுலயே டாப் 1 கிளவுட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள் இருக்கு. ஓகேங்களா? சோ டே 23ல இருந்து டே 22 டே 23ல கூகுள் பத்தி பார்க்க போறோம் அண்ட் டே 24ல இருந்து டே 30 வரையும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா AWS கிளவுட், அமேசான் வெப் சர்வீஸ். அதுல நம்ம ஐஓடி வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் AWS ஐஓடி கோர் என்னன்னு பார்க்க போறோம். அதுல எப்படி நம்ம டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ண போறோம், சப்ஸ்கிரைப் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ இந்த அஜெண்டா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா சாட்ல வந்து எஸ்ன்னு வந்து போஸ்ட் பண்ணிருங்க. நம்ம கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து சேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தினேஷ், சோப்ரா, ஸோ மணிகண்டன், சூர்யா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஜெய் சூர்யா அண்ட் அபர்ஜித், சுதர்சன். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம அஜெண்டா வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். மை நேம் இஸ் பரணி சந்தர். எஸ். ஓகேங்களா? என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி சந்தர் அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நோவிடெக் R&D பிரைவேட் லிமிடெட்ல 2 இயர்ஸா வந்து எம்பெடட் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் டொமைன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்பெடட் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. நான் வந்து இதுவரையும் பாத்தீங்கன்னா 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிருக்கேன். இந்த ஃபார்ம் ஆஃப் இன்டர்ன்ஷிப், ஒர்க் ஷாப், கெஸ்ட் லெக்சர் அது மாதிரி நான் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணிருக்கேன். அண்ட் 100+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ட்ரிபிள் பேக்ரவுண்ட். எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்னாவே சுத்தமா வராது. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணேன், ஓகே நான் ட்ரிபிள் படிச்சேன், ட்ரிபிள் ரிலேட்டடா போகும் சொல்லி தான் பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா? பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு
ஆப்ஜெக்டையும் கண்ட்ரோல் பண்ண போறது இல்ல, இன்னொரு ஆட்டோமேஷன் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. அப்ப எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ, என்னோட பேரண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அவங்களும் எனக்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த சிஸ்டம்க்கு சொல்லி தரணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அப்படிதான் நான் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து எம்பெடட் அண்ட் ஐஓடி கன்வெர்ட் ஆனேன். ஓகேங்களா? ஸோ ப்ரோகிராமிங்கே எனக்கு வராதுன்னு இருந்தேன். பட் ப்ரோகிராமிங் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது. எனக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஃபுல்லா தேவைப்படுது. ஸோ நீங்க 2மே கத்துக்கிட்டு தான் ஆகணும். போத் ஹார்ட்வேரை பத்தின நாலேஜ் வேணும். அட் த சேம் டைம் சாஃப்ட்வேர் பத்தின நாலேஜ் வேணும். ஸோ இப்போ புரியுதா? ஸோ இதான் நம்மளோட டிமாண்ட். அந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இதுக்கப்புறம் வந்து சாட்ல வந்து பரணினே வந்து கூப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ எஸ் பரணி, ஓகே பரணி. நான் கேட்கிற கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாஸ்ட்ல என்னோட நேம் வந்து பரணின்னு ஆட் பண்ணி சொல்லலாம். நம்ம வந்து அடுத்து போலாமா? ஸோ எங்க கம்பெனியோட மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இன் ஸ்டூடெண்ட் growth. ஓகேங்களா? ஸோ நாங்க என்னென்ன கஷ்டப்பட்டோம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சீனியர்ஸ் தான். ஓகேங்களா? உங்களை பொறுத்தவரை என்ன வந்து ஸ்டாஃப்னு நினைக்காதீங்க, ஒரு சீனியர். நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுங்க. நான் எங்கெல்லாம் மிஸ் பண்ணேன், நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேங்கிறத நீங்க படக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட மெயின் மோட்டோவே. ஸோ இன்வெஸ்டிங் இன் ஸ்டூடெண்ட் growth என்ன பண்ண போறோம்னா அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டிஸ்கவர் பண்ண போறோம். அதை நாங்க டெவலப் பண்ணி நீங்களே வந்து அதுல மாஸ்டர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீங்களே வந்து கண்டிப்பா அதுல மாஸ்டர் ஆகிற அளவுக்கு உங்களை டெவலப் பண்ண போறோம். ஸோ எங்களோட மிஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து எஸ் பர்னின்னு வந்து டைப் பண்ணிருங்க. நம்ம வந்து நம்மளோட கிளாஸ்க்குள்ள வந்து அடுத்து போயிடலாம். ஸோ நம்ம எந்த டைம் வேஸ்ட் இதுக்கப்புறம் பண்ண போறது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் தான். ஓகே, ஸோ ஆர் யூ ரெடி கைஸ்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாம் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ எல்லாரும் வந்து எஸ் பர்னி, ஓகே பர்னி, தேங்க்யூ ஸோ மச். ஹரிவேந்தன், சந்துரு, ஸோ திவ்யா தரணி, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, ஆர் யூ ரெடி? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான டெக்னிக்கல் கண்டென்ட் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்த்தாவே போதும், உங்களுக்கு எம்பெடட் சிஸ்டம் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இதுதானா அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எம்பெடட் சிஸ்டம்னா என்ன? ஸோ எல்லாரும் வந்து ரெடியா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எம்பெடட் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஐஓடியோட கோர் கான்செப்ட். அப்ப அந்த ஐஓடியோட கோர் கான்செப்ட் என்ன நம்ம பார்த்தாவே ஐஓடினா நமக்கு என்னன்னு சிம்பிளா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ டிசைன் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் வித் லார்ஜர் ஆர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஓகே, ஒரு சிஸ்டம்ல நம்ம வந்து எம்பெடட்னா என்னன்னு சொல்ல போறோம். நம்ம சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். குரூப் ஆஃப் இன்டர் கனெக்டட் காம்பனன்ட்ஸ். அப்ப எம்பெடட்னா என்ன? காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன நம்ம பார்த்தாவே நமக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இதை பார்த்தாவே நமக்கு வந்து என்ன தெரியும்னா எம்பெடட் சிஸ்டம்னா என்ன நமக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்ல என்னென்ன? ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர், மெமரி, கிளாக் அண்ட் டைமர், ஐஓ போர்ட்ஸ், பெரிபரல்ஸ், சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் பவர் சோர்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் உங்களுக்கு இதுக்கான டிஃபரன்ஸும் சொல்றேன், அதுக்கப்புறம் இதுக்கான மீனிங்கும் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ ப்ராசருக்கும் என்ன டிஃபரன்ஸ், எதுக்காக இது வந்து டிஃபர் ஆகுது? இப்போ நான் வந்து ஒரு 2 பேர் இருக்கோம் எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ஹவுஸ் இருந்தா போதும். ஓகேங்களா? அதுல வந்து நான் எதுவுமே எக்ஸ்டர்னலா ஆட் பண்ண தேவையில்ல. இதே வந்து நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தேன்னா நான் ஒரு 3 மாடிக்கு வந்து பில்டிங் கட்டினாலும் நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ 4வது ஒரு மாடி கட்டுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பேன். அதுதான் இங்கேயும் டிஃபரன்ஸ் ஆகுது. ஒரு சின்ன ப்ராசஸை பண்றதுக்கு எனக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மைக்ரோ கண்ட்ரோலர்ல இன்பில்ட்டா இருக்கும் எல்லாமே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஈவன் மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிபியூனா என்ன? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதே தான் மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள ஒரு ப்ராசஸர் இருக்கு. பட் மைக்ரோ ப்ராசஸர்ல என்னன்னா எல்லாமே எக்ஸ்டர்னலா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரேம் வேணும்னா ரேம் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரோம் வேணும்னா ரோம் கனெக்ட் பண்ணலாம். எதுக்காக? எனக்கு வந்து பத்தாது, கேம் விளையாட பத்தல. ஓகேங்களா? நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரேம் வந்து கனெக்ட் பண்ணுவோம், இல்லை நம்ம ஸ்டோரேஜுக்காக ரோம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே எக்ஸ்டர்னலா நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். இதே இன்பில்ட்டா எனக்கு இது போதும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர். அண்ட் அனதர் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபியூன்னு சொல்றேன்ல, சிபியூனா என்ன? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த ப்ராசஸர்ல நான் என்ன பண்றேன்? என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகுது, என்னோட பிபிடி உங்களுக்கு பிரசென்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ், இது எல்லாமே ஒரே டைம்ல ஒரே செகண்ட்ல மல்டி டாஸ்கிங்கா நடக்குது. புரியுதா உங்களுக்கு? மல்டி டாஸ்கிங்கா இது எல்லாமே நடக்குது. அதே மைக்ரோ கண்ட்ரோலர்ல அப்படி பண்ண முடியாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ண முடியும். இதான் அதுக்கான மெயின் 2 டிஃபரன்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெமரிக்கு போறோம். ஸோ மெமரியில 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்கு. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பேசிக் மெமரி, ரேம் அண்ட் ரோம். ஓகேங்களா? ஸோ ரோமுக்கும் ரேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரோமை பத்தி பார்ப்போமா? ஸோ ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ரீட் ஒன்லி மெமரினா இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 32 ஜிபி இருக்கு, ஒரு 2 ஜிபி ரேம் இருக்குன்னா அது எப்படி வந்து நமக்கு டிஃபர் ஆகும் அப்படின்னு நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ ரோம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 10 ஜிபி ரோம் இருக்கு. நான் இப்ப ஒரு யூடியூபை டவுன்லோட் பண்றேன், ஒரு ஆப்பை நான் வந்து டவுன்லோட் பண்றேன். ஓகேங்களா கைஸ்? ஸோ எல்லாரும் என் கூட அட்டென்டிவா இருக்கீங்க நம்புறேன். ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா
5 GB வந்து எனக்கு குறைஞ்சிருது. ஸோ என்னோட ரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 GB குறையுது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 GBயும் குறைஞ்சது. இப்போ என்கிட்ட 0 GB தான் இருக்கு. நான் கண்டிப்பா அடுத்த ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா? முடியாது. மெமரி ஃபுல். ஸோ இதுதான் ரோம். நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணும்போது ரோம்ல வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே ரேம் என்ன பண்ணும்? ஒரு 2 GB ரேம் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நான் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்றேன்னா ரேம் வந்து குறையுமா? கண்டிப்பா குறையாது. அப்ப ரேம் வந்து எப்ப குறையும்? அந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அதான் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நான் டவுன்லோட் பண்ண மெமரிய ஆக்சஸ் பண்ண போறேன். அப்ப அந்த ஆப்பை வந்து நான் யூஸ் பண்ணும்போது தான் என்னோட ரேம் வந்து குறையும். ஸோ இன்னொரு ஆப் யூஸ் பண்ணேன்னா இன்னும் குறையும். அப்ப மல்டிபிள் டேப் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன்னா என்னோட ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 0வா மாறிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் ஆகுது இல்லன்னா ஸ்லோ ஆகுதுன்னு சொல்றோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா சாட்ல வந்து எஸ் பரணி வந்து சொல்லிருங்க. ஸோ இதான் டிஃபரன்ஸ். ரோமுக்கும் ரேமுக்கான டிஃபரன்ஸ். நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ரோம்ல குறையும். அதை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ரேம்ல வந்து குறையும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாம் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஸ்பீடா போகுது. என்னால படிக்க கூட முடியல. ஸோ ஸ்ரீனிவாசா ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணவங்க நேம்லாம் கீழே போயிருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி தான் நம்ம கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்க போது. ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா? கிளாக் அண்ட் டைமர்ஸ். ஸோ கிளாக் அண்ட் டைமர்ஸ்னா என்ன? ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம வந்து மார்னிங் வந்து அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நம்மளோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6:53 அப்படின்னு இல்லைன்னா 8:53 சொல்றோம்னா 8:53ங்கிறது சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக். அந்த 8:53க்கு என்னோட ஸ்பீக்கரை வந்து ஆன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா டைமர். ஸோ இதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ 8:53ன்னு இண்டிகேட் பண்றது கிளாக் சிக்னல். அந்த கிளாக் சிக்னலை இன்புட்டா எடுத்துக்கிட்டு என்னோட டைமர் வந்து என்ன பண்ணும்னா என்னோட ஸ்பீக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீக்கர்ல தான் நம்மளோட மியூசிக் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்பீக்கரை ஆன் பண்றது டைமரோட வேலை. எப்போ ஆன் பண்ணணும்னு சொல்றது நம்மளோட கிளாக்கோட வேலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ போர்ட்ஸ். நம்ம சிபியூன்னு சொல்றோம்ல. இப்போ நான் பேசுற மைக் ஓகேங்களா? ஸோ நான் பேசுற மைக்கும் நீங்க கேட்கிற ஸ்பீக்கரும் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? என்னோட சிபியூல. ஓகேங்களா? அந்த சிபியூல இருக்க பின்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐஓ போர்ட்ஸ். ஸோ ஐஓனா என்ன? இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ ஐஓனா இன்புட் அண்ட் அவுட்புட். அப்ப மைக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்புட். இப்ப என்னோட இயர் உங்களோட இயர் வந்து பாத்தீங்கன்னா இன்புட். என்னோட மவுத் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். நான் சொல்றத நீங்க வந்து கேக்குறீங்க. இது ரெண்டுமே எங்க கனெக்ட் ஆயிருக்கு? என்னோட பிரெயின்ல. அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சிபியூல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அந்த கனெக்ட் பண்ற போர்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஐஓ போர்ட்ஸ் சொல்றோம். அண்ட் அந்த ஐஓ போர்ட்ஸ்ல நம்ம கனெக்ட் பண்ற காம்போனன்ட் தான் பெரிபரல்ஸ். ஓகேங்களா? அந்த ஐஓ போர்ட்ஸ்ல நம்ம கனெக்ட் பண்ற காம்போனன்ட்ஸ் தான் பெரிபரல்ஸ். பெரிபரல்ஸ்னா எக்ஸ்டர்னலா. நீங்க வந்து மைண்ட்ல இருந்து எல்லாமே எடுத்துருங்க. ஜஸ்ட் சிபியூ மட்டும் தான். ஓகேங்களா? சிபியூ மட்டும் தான். அந்த சிபியூட எது எது கனெக்ட் ஆயிருக்கு? மானிட்டர், என்னோட கேமரா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மவுஸ், என்னோட கீபோர்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிபியூல தான் கனெக்ட் ஆகுது. அது எல்லாமே என்னோட பெரிபரல்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா? சிபியூ தான் மெயின். இதனால தான் சொல்றோம் சிபியூ வந்து நம்ம எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ்னா ரொம்ப ஒண்ணும் இல்ல. இப்ப சென்ஸ் பண்ணுது ஓகேங்களா? எமிட் பண்ணுது. என்னோட ஃபேன் வந்து சென்ஸ் பண்ணுதா? கிடையாது. ஒரு ஏரை வந்து எமிட் பண்ணுது. என்னோட லைட் வந்து சென்ஸ் பண்ணுதா? எமிட் பண்ணுது. அதே ஒரு டெம்பரேச்சர் சென்சார்னா சென்ஸ் பண்ணுது எவ்வளவு டெம்பரேச்சர்னு. கேஸ் சென்சார்னா எவ்வளவு கேஸ் இருக்குன்னு சென்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். என்னோட மைக் என்ன பண்ணுதுன்னா சென்ஸ் பண்ணுது நான் பேசுறேன்னா இல்லையான்னு. என்னோட ஸ்பீக்கர் என்ன பண்ணுது? எமிட் பண்ணுது. உங்களோட ஸ்பீக்கர் ஒரு வாய்ஸை வந்து எமிட் பண்ணுது. இதே மைக் வந்து வாய்ஸை அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்சர்வ் பண்றது எல்லாமே சென்சார்ஸ். எமிட் பண்றது எல்லாமே ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நான் மைக்ல பேசுறேன். என்னோட சிபியூ வந்து ப்ராசஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பீக்கர்ல கேட்குது. இதுதான் அந்த நடுவில் நடக்கிற ப்ராசஸர். ஓகேங்களா? ஸோ கைஸ் ஸோ இந்த சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சப்ளை. சப்ளைனா என்ன? இதுதான் மெயின். நம்ம என்ன வேணா இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கோம்ல. ஸோ ட்ரிபிள் தான் பெருசு, மெக்கானிக்கல் தான் பெருசு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் எவ்வளவு பெரிய காம்பனண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு அட்வான்ஸ்டான காம்பனண்டா இருந்தாலும் சரி, இந்த சப்ளை இல்லைன்னா கண்டிப்பா எதையுமே ஒர்க் ஆகாது. ஈவன் நம்மளோட சந்திராயன் கூட சொன்னாங்கல்ல 14 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? மூன்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஒளி இருக்காதனால நமக்கு வந்து பேட்டரி கிடைக்காது. சந்திராயன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 14 டேஸ் தான் இருக்கும். அப்ப எது ஒர்க் ஆகும்? ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க வந்து நோட் பண்ணுவீங்க நம்புறேன். ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் நீட் அ சப்ளை. இதை நான் உங்களுக்கு சாட்ல போட சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் நீட் அ சப்ளை. இதை லைஃப்ல மறந்துடுறாங்க. இதுதான் ஐஓடியோட மெயின் கான்செப்ட். ஸோ கைஸ் ஸோ ஹார்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து ஹச் பர்னின் வந்து டைப் பண்ணிருங்க. நான் உங்களோட சாட்லாம் பாக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 200 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கீங்க கண்டிப்பா. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம மெயினா நிறைய பார்க்க போறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டனன்ஸ் லிங்க் வந்து ஷேர் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கும் சர்டிபிகேட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டுக்கும் இந்த அருமையான கிளாஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏன் நமக்கு இருக்கக்கூடாது? ஸோ முடிஞ்ச அளவுக்கு குரூப்ல வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கண்டிப்பா கத்துக்கிட்டு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டூட் சார்னு போடுறீங்க.
ஓகே கைஸ், வசந்த் ஓகே ஸ்பீடா போறீங்க சொல்லிருக்கீங்க. நான் கண்டிப்பா என்னோட ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஏன்னா நமக்கு வந்து 1 ஹவர் தான் டைம் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால வந்து என்னோட மைண்ட் செட் வந்து ஸ்பீடா போகுது. ஸோ சாரி, நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். ஒன்றும் இல்லை. ஸோ சாஃப்ட்வேர், ஸோ நம்ம ஹார்ட்வேரை பத்தி பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் நீட் த சப்ளை. இதை வந்து மறந்துடாதீங்க, இதான் ரொம்ப மெயின். ஸோ சாஃப்ட்வேர்னா என்ன? நம்மளோட ப்ரோக்ராம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க ப்ரோக்ராம் வந்து ஒரு நோட்ல வந்து எழுதி வைக்க போறது இல்லை ஓகேங்களா. அவங்களோட ப்ரோக்ராமை நோட்ல வந்து எழுதி வைக்க போறது இல்லை. எப்படி எப்படி பண்ணுவாங்க? நம்மளோட ரேம் அண்ட் ரோம்ல தான் எழுதுவாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா எம்பெடட் சிஸ்டம்னா என்னன்னு? நம்மளோட சாஃப்ட்வேரை ஹார்ட்வேர்ல வந்து நம்ம எம்பெட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ கைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7:30 அப்புறம் Q&A செஷன் இருக்கு. அதில் நீங்க தனியா கேளுங்க. நான் மிஸ் பண்ண எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரூல்ஸ்னு சொல்லலாம். இந்த ரூல்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம வந்து ஜெயிலர் படம் பார்த்துருப்போம்ல. ஸோ ஜெயிலர் படத்துல ரஜினி சார் என்ன சொல்லுவாரு? ஸோ இதான் என்னோட ரூல்ஸ். அதை வந்து எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் என்னால மாத்திக்க முடியும். ஸோ அதே தான் நம்ம உள்ள வந்தாதான் லைட் எரியணும் அப்படின்னு கொடுக்கலாம். அட் த சேம் டைம் உள்ள வந்தா லைட் ஆஃப் ஆகணும் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன். ரூல்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக போகுது. ஒர்க் பண்ணி ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை முடிக்க போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் சேர்ந்தாதான் நம்மளோட எம்பெடட் சிஸ்டம். ஐ மீன் நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேர்ல எம்பெட் ஆக போகுது. அப்படி எம்பெட் ஆகிறதுனால நமக்கு என்ன நடக்குது? ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணி அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண வைக்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். ஸோ நான் ஒரு ஓவர்வியூவா சொல்றேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ண போறோம். சாஃப்ட்வேரை டைப் பண்ண போறோம். அது எங்க போய் எம்பெட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ரோம்ல வந்து எம்பெட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ரோம்ல வந்து எம்பெட் ஆகும். அந்த ரோம்ல இருக்கிறத நம்ம ரேம் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணும்? நம்மளோட ஐஓ போர்ட்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்க பெரிபரல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மைக்ல இருந்து ரீட் பண்ணி ஸ்பீக்கர்ல எமிட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ மைக்ல இருந்து சென்ஸ் பண்ணி ஸ்பீக்கர்ல எமிட் பண்ண முடியும். இதுதான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ ரேம் அண்ட் ரோம்ல எம்பெட் ஆகுது சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து எம்பெட் ஆகி நம்மளோட ஐஓ போர்ட்ஸ்ல போயிட்டு பெரிபரல்ஸை கண்ட்ரோல் பண்றோம். ஈவன் நம்ம டைப் பண்ற கீபோர்டும் மானிட்டரும் கூட ஒரு பெரிபரல்ஸ் தான். ஸோ கைஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ES பர்னின்னு வந்து சேட்ல சொல்லிருங்க ஓகேங்களா. ஸோ வித்யா நோட்ஸ் தருவீங்களா சார்? ஸோ நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் வந்து ஓனா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேங்களா. நோட்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம எழுதி பார்க்கும்போது தான் நம்ம மைண்ட்ல வந்து பதியும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால பண்ண முடியாது. கைஸ் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம கார் வந்து டிரைவிங் பண்றோம் அப்படின்னா நம்ம கூட ஒருத்தவங்க வந்து இதான் வந்து ஆக்சிலேட்டர், இதான் பிரேக், இதான் கிளச்சுன்னு சொன்னா அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நம்ம வந்து அதை ஒரு வருஷம் கூட பார்க்கலாம். ஸோ ஒரு வருஷம் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் போயிட்டு அந்த ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சை வந்து பார்க்கும்போது நம்மளால ஓட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுதான் இங்க வந்து நம்ம பிராக்டிஸ்க்கான டிஃபரன்ஸ். நம்ம தான் ஓனா வந்து எல்லாமே பண்ணணும். ஸோ நீங்க நோட்ஸ் வந்து உங்க கையில இருந்து நோட்ஸ் எடுத்து எழுதிக்கங்க. அப்படி இல்லைன்னா சாட்ல கூட நீங்க வந்து டைப் பண்ணிக்க ஓகேங்களா. ஐ மீன் உங்களோட வாட்ஸ்அப் சாட்ல ஒரு தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு உங்க ஃப்ரெண்டை வந்து லெஃப்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. அந்த குரூப்ல உங்களோட நோட்ஸ் வந்து போடுங்க. ஐ மீன் நான் டிராவல்ல இருக்கும்போது சொல்றேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கீங்க ES பர்னின்னு. தேங்க்யூ சோ மச் கைஸ். உங்களோட நேம் வந்து நிறைய இருக்கு, என்னால பார்க்க முடியல. நான் சில நேம் வந்து ரீட் பண்றேன். தியாகராஜன் அண்ட் ஜீவா, சதீஷ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ நம்ம அடுத்த கான்செப்டுக்குள்ள போலாமா? ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட்னு பார்த்த இடத்துல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சென்சார்ஸ், ப்ராசஸர் அண்ட் எமிட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ சென்சார்ஸ், ப்ராசஸர் அண்ட் எமிட்டர். ஸோ இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினான 2 ரீசன் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா. மெயினான 2 கான்செப்ட். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரீடு, அனது வந்து பாத்தீங்கன்னா ரைட். ஸோ ரீடுக்கும் ரைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஃப்ரெண்டோட பேப்பரை வந்து பார்த்து எழுதுவோம்ல. ஸோ பார்க்கும்போது நமக்கு என்ன யோசிக்குது? நம்மளோட ஐ மூலியமா தான் பார்க்குறோம். ஸோ நம்ம ரீட் பண்றோம், ஐ மூலியமா பார்க்குறோம். ஸோ ஐக்கு வந்து அப்படியே ஆல்டர்னேட்டிவா ஆட்டோமேஷன்ல என்ன நடக்குது? நம்மளோட கேமரா. ஸோ கேமரான்னு என்ன? சென்ஸ் பண்ணுது. ஸோ சென்ஸ் பண்ணா இன்புட். இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி வந்து கனெக்ட் ஆகுது? ஸோ இன்புட்டை நம்மளால ரீடு மட்டும் தான் பண்ண முடியும். அதே அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணலாம்? ரைட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி உள்ள வந்தா ஃபேனை ஆன் பண்ணலாம். அதே உள்ள வந்தா ஃபேனை ஆஃபும் பண்ணலாம். இப்போ புரியுதா? பட் உள்ள வராங்களா இல்லையா நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம ஜஸ்ட் ரீடு மட்டும் தான் பண்ண முடியும், ரைட் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிள், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு ரீட் பண்ண தான் முடியும். எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்கு ரீட் பண்ண தான் முடியும். ஸ்மோக் இருக்கா ரீட் பண்ண தான் முடியும். ஃபயர் இருக்கா ரீட் பண்ண தான் முடியும். பட் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் ஃபேனை வந்து என்னால் ஆன் பண்ண முடியும். டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் ஃபேனை வந்து கம்மியாக ஆன் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம வந்து அவுட்புட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரீடுனா இன்புட், ரைட்டுனா அவுட்புட் ஓகேங்களா. ஸோ இன்புட்டை ரீடு தான் பண்ண முடியும், அவுட்புட்டை ரைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இன்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கணும்ல. ஸோ ரீடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரீட். ஸோ டிஜிட்டல்னா என்ன? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஒன்று ஜீரோ, அப்படி இல்லைன்னா 1 அவ்வளோதான் ஓகேங்களா. வேற எந்த வேல்யூமே கிடையாது, இதை மனசில் வச்சுங்க. 1 ஜீரோ, அப்படி இல்லைன்னா 1. அதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக். ஸோ அனலாக்னா என்ன?
ஜீரோல இருந்து இன்ஃபினிட்டி வரையும். ஸோ ஈவன் 0, 1, 2, 3, 4, 5, 6 வரை இன்ஃபினிட்டி வரையும். ஸோ நம்ம டெம்பரேச்சர் சொல்றோம்ல 0 டிகிரி செல்சியஸ் 1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதே தான் இந்த டிஜிட்டலுக்கும் அனலாக்கும் டிஃபரன்ஸ். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்ப என் ரூம்ல வந்து நான் 2 விஷயத்த ரீட் பண்ண போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் இருக்கா இல்லையா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டெம்பரேச்சர்னு. ஓகேங்களா? ஸோ ஃபயர் இருக்கா இல்லையா, இல்ல எவ்வளவு டெம்பரேச்சர்னு. அப்ப ஃபயர் இருக்குன்னு என்ன அர்த்தம்? நான் வந்து என் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னர்ல வந்து ஃபயர் இருக்கு. நான் என்னோட பிளேஸ்க்கு வர வரையும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் வெளியே போவேனா? கண்டிப்பா கிடையாது. ஃபயர்னு ஒன்று வந்துட்டாவே நான் வெளியே போயிருவேன். ஸோ 0ல இருந்து 1 வந்தாவே நான் வெளியே போயிருவேன். இப்போ உங்களுக்கு புரியுதா டிஜிட்டல் இன்புட்னா என்னன்னு? அதே டெம்பரேச்சர்னா ஒரு 20 டிகிரியா இருந்தா நான் ரூம்ல இருப்பேன். 30 டிகிரியா இருந்தா அந்த ரூம்ல இருப்பேன். 40 டிகிரினா இருப்பேன். அதே 45 போச்சுன்னா என்னால முடியாது, நான் வெளியே போயிருவேன். இப்போ புரியுதா? ஒரு அனலாக் வேலைக்கும் டிஜிட்டல் வேலைக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து ஏடின்னு வந்து டைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே. ஸோ இதுவரையும் கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் போயிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணீங்க. காவ்யா, ஜெயசூர்யா, ஸோ ஹரிவேந்தன், ஜெகதீஷ், தட்சயினி, தயந்தி, பிரேமா, திவ்யா, தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ அனலாக்கும் டிஜிட்டலுக்கும் இதான் டிஃபரன்ஸ். நம்ம உங்கள்கிட்டே கேட்குறேனே, மதியம் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆமா இல்லைன்னு சொல்லுவீங்க. 0 ஆர் 1. அதே வந்து எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு கேட்டா நான் வந்து 2 தோசை சாப்பிட்டேன். ஸோ நான் வந்து இவ்வளவு பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. ஸோ இதுதான் அனலாக் அண்ட் டிஜிட்டல். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி அவுட்புட்ல வந்து அதே மாதிரி தானே இருக்கணும். ஸோ டிஜிட்டல். இப்ப அவுட்புட்னா என்ன சொன்னேன்? ரைட் பண்ண போறோம். இந்த ஃபேனை வந்து நான் ஆன் பண்ண போறேன்னா இல்ல ஆஃப் பண்ண போறேன்னா? ஃபேனை ஆஃப் பண்ணா 0, ஆன் பண்ணேன்னா 1. அதே வந்து நான் என்ன பண்ண போறேன்? அனலாக்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிடபிள்யூஎம், பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 0 to 1. இது 0 அப்படி இல்லைன்னா 1. 1 மேக்ஸிமம் அப்படி இல்லைன்னா மினிமம். இதே வந்து பாத்தீங்கன்னா மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரையும் நம்ம எவ்வளவு ரேஞ்ச் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெகுலேஷன் பண்றோம். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் ஃபேனை வந்து ஆன் ஆஃப் பண்ணேன்னா டிஜிட்டல் அவுட்புட். ஓகேங்களா? வெறும் 0 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1. அதே நான் ஃபேனை வந்து 1, 2, 3, 4, 5 வச்சேன்னா இதை பாத்தீங்கன்னா என்னோட பிடபிள்யூஎம் அவுட்புட். உங்களுக்கு புரியுதா? ஸோ இன்புட்ல டிஜிட்டல் அனலாக், அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் பிடபிள்யூஎம். கைஸ் உங்களுக்கு கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்புறேன். ஓகே. ஸ்ரீ பத்மபிரியா, பைனரி தான். ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் வந்து நம்ம பைனரி சொல்லலாம். ஏன்னா நம்மளோட சிஸ்டம்க்கு வந்து பாத்தீங்கன்னா பைனரி தான் புரியும். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னா பைனரி. ஸோ குட் கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் இது அடுத்தே சொல்லணும் வந்து ஓகேங்களா? கம்பைலர் நம்மளோட சிஸ்டம்க்கு புரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா பைனரி, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்ப நம்ம ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட்னு கொடுக்குறோம், ஸ்டுடியோ எஸ்டிடி ஐஓடாச்சுன்னு கொடுக்குறோம், இன்ட் மெயின் கொடுக்குறோம், இஃப் எல்ஸ் கண்டிஷன் கொடுக்குறோம். அப்ப அந்த சிஸ்டம்க்கு எப்படி புரியும்? அப்படி புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கம்பைலர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த கம்பைலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோடு. கைஸ் நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்புட் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எங்களோட கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க. நம்மளோட சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுல ஏன் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த 30 டேஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா நான் கொடுக்குற ப்ரோக்ராம் எல்லாமே என்னோட சிஸ்டம்க்கு வந்து பைனரி தான் புரியும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணும். அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஆர்டினோ ஐடிங்கிற கம்பைலர் வந்து யூஸ் பண்றோம். இப்போ புரியுதா? கம்பைலரோட ஒர்க் என்னன்னா நம்ம கொடுக்குற வாய்டு செட்டப், வாய்டு லூப்னு இருக்குல்ல, அதை வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட ரேம் அண்ட் ரோம்ல எம்பர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதா? ரேம் அண்ட் ரோம்ல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் எம்பர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபைனலா நம்ம வந்து நம்மளோட சப்ளை கொண்டோம். இதுவரை இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு? ஸோ இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா சாட்ல வந்து எஸ் பர்னின்னு சொல்லிருங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களோட கிளாஸ் வந்து பாக்குறேன் உங்க சாட்டை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தயாநிதி, ஜீவா, சுதர்சன் அண்ட் சிபிராமன், ஸோ ஆனந்த் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் எஸ் பண்ணி சொல்லிங்க. இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்புறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட முக்கியமான கான்செப்ட் பார்த்துடலாமா? சப்ளை. ஸோ இந்த சப்ளை வந்து நம்மளோட லைஃப்ல வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்துருப்போம்ல, லைஃப்னா வந்து போத் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வந்து பாத்தீங்கன்னா போத் பாசிட்டிவ் இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம லைஃப்ல எப்படி பாசிட்டிவ் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் இருக்கும். ஸோ சப்ளைலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்படி என்ன அர்த்தம்? போத் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் ஆனாதான் என்னோட லைட் வந்து எரியும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், என்னோட கர்சரை பாருங்க. ஸோ பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு அப்படியே நெகட்டிவ்ல வந்து ஒரு சர்க்கிளா முடியணும். அது முடிஞ்சாதான் என்னோட லைட் வந்து ஆரம்பிக்கும். பிகாஸ் நான் ஏன் அதை சொல்றேன்னா, இதுல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இருப்பீங்க, சிஎஸ்சி இருப்பீங்க, இசி இருப்பீங்க. ஸோ இசி ட்ரிபிள் கூட ஓகே. ஸோ மற்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இரலவெண்டா இருக்கும். அதுக்காக நான் வந்து தெளிவா சொல்றேன். இதை நம்ம இன்னமும் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ல பார்க்கணும்னா நம்மள சொல்லிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கரண்ட் வந்து சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா நம்மள ஏன் வந்து ஸ்லிப்பர் போட்டுக்க சொல்றாங்க? நம்ம மேல வந்து அந்த கரண்ட் வந்து தொட்டுருவோம், பாசிட்டிவா தொட்டுருவோம். நம்மளோட கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0, நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் ஜாயின் ஆயிடுச்சுன்னா நடுவுல இருக்க பல்ப் வந்து எப்படி எரியுதோ நம்ம வந்து காலி ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? எதனால அந்த நடுவுல நம்ம இருக்கவங்க நம்ம வந்து அஃபெக்ட் ஆகுறோம்னு? ஸோ மேல பாசிட்டிவ் தொட்டுட்டு கீழே நெகட்டிவோட டச் ஆயிட்டோம்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் ஆயிடுச்சுன்னா பல்ப் வந்து எரிஞ்சிரும். அதே மாதிரி தான் நம்மளும்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்சுலேட்டர் யூஸ் பண்ணி செகண்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம மேல தொட்டுருவோம், பட் கீழே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா டச் பண்ண மாட்டோம். அப்ப நெகட்டிவ் கிடைக்கலைன்னா நமக்கு என்ன நடக்கும், இந்த சப்ளை வந்து நடக்காது, நம்ம பல்பும் எரியாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனாலதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிருப்போம். நம்ம எப்ப வந்து சுவிட்சை வந்து ஆஃப்ல வச்சிருக்கோமோ அப்ப அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் ஆகாம இருக்கும். எப்ப சுவிட்ச் ஆன் பண்றோமோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் ஆகும். இப்ப புரியுதா நம்ம ஒரு ஃபேனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னு? கைஸ் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து சப்ளைன்னு வந்து போட்டுருங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல இருக்க டைப்ஸ் வந்து சொல்றேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ எல்லாரும் வந்து அட்டென்டிவா இருக்கீங்க. உங்க சாட் வந்து என்னால படிக்கவே முடியல. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சப்ளைன்னு சொல்லிருக்கீங்க, எஸ் பர்னி சொல்லிருக்கீங்க. உங்க நேம் வந்து என்னால பார்க்க முடியல. திவ்யா. ஸோ சில பேர் மட்டும் நான் சொல்றேன். ஸோ என் கூட கடைசி வரைக்கும் கனெக்ட்ல இருங்க. நம்ம இதுக்கப்புறம் உங்க நேம்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா எனக்கு மனப்பாடம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் சப்ளை அண்ட் கண்ட்ரோல்டு சப்ளை இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம சப்ளை தான் சொல்லணும். ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் நீட் சப்ளை. அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் இருக்கு, கண்ட்ரோல்டு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் வந்து நான் எடுத்துக்கிறேன், கேமரா. அந்த கேமராவை வந்து ஒரு ப்ராசஸ் வந்து கொடுக்குறேன். என் கேமரால யாராச்சும் ஒருத்தன் குறுக்க வந்தாங்கன்னா எனக்கு வந்து என்னோட லைட் வந்து எரியணும். ஓகேங்களா? ஸோ கேமரால யாராச்சும் இன்டர்ஃபியரா வந்தாங்கன்னா என்னோட லைட் வந்து எனக்கு வந்து எரியணும். அப்ப அந்த கேமரா வந்து எப்படி இருக்கணும்? 24 ஹவர்ஸும் ஆன்ல இருக்கணும். பட் என்னோட அலாரம் வந்து எப்ப யாராச்சும் வராங்களோ அப்ப மட்டும் தான் எனக்கு ஆன்ல இருக்கணும். ஸோ இப்போ புரியுதா? அப்ப நான் வந்து ஒரு ஓவர்வியூவா சொல்றேன். கேமரா வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆன்ல இருக்கணும். அப்ப கேமராங்கிறது என்ன? கண்டினியூஸ் சப்ளை கொடுக்கணும். புரியுதா? கண்டினியூஸா அது வந்து சப்ளை கொடுக்கணும். நெக்ஸ்ட் கண்டினியூஸா சப்ளை கொடுத்தா அது என்ன பண்ணும்? யாராச்சும் வராங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரீட் பண்ணா நம்ம என்ன சொல்றோம்? இன்புட்னு சொல்லுவோமா? அப்ப இன்புட்னா சென்சார்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா? சென்சார்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து கண்டினியூஸ் சப்ளை கொடுக்கணும். அதே வந்து அப்படியே அலாரம்க்கு வந்து என்ன நடக்கணும்? யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள வந்தாங்கன்னா ஆன் ஆகணும். கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்ப மட்டும் தான் ஆன் ஆகணும். அப்ப மட்டும் தான் அதுக்கு என்ன நடக்கணும்? சப்ளை போகணும். கண்ட்ரோல்டு சப்ளை வந்து அதுக்கு போகும். அந்த கண்ட்ரோல்டு சப்ளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தான் ரைட் பண்ணுவோம். எப்படி ரைட் பண்றோம்? யாராச்சும் வந்தா சப்ளை போகணும். வரலைன்னா சப்ளை போகக்கூடாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? கண்ட்ரோல்டுக்கும் கண்டினியூஸ்க்கும். அப்ப அது வந்து ஒரு அவுட்புட். அந்த அவுட்புட் வந்து என்னன்னா நம்ம எமிட்டர்னு சொல்லுவோம். கைஸ் இப்போ உங்களுக்கு புரியுதா? இன்புட்டுக்கு வந்து கண்டினியூஸ் சப்ளை, அவுட்புட்டுக்கு வந்து கண்ட்ரோல்டு சப்ளை. இதுதான் நடக்குது. ஒருத்தவங்க வராங்களா இல்லையான்னு இந்த சென்சார் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னா அந்த சென்சார் வந்து எப்போதுமே ஒர்க் ஆயிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அதே ஒருத்தவங்க உள்ள வந்தாதான் லைட் எரியுதுன்னா அந்த லைட் வந்து எப்போ உள்ள வராங்களோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்ப மட்டும் தான் அந்த லைட் எரியும். இதுதான் வந்து நம்ம சப்ளைன்னு சொல்றோம். ஒரு காம்பனன்ட்க்கு சப்ளை தேவை. அந்த சப்ளைவை நம்ம கண்டினியூஸா தரோம், கண்ட்ரோலா தரோம். ஈவன் நம்மளோட கண்ட்ரோலர் ஆர்டினோ இருக்குல்ல, அந்த ஆர்டினோக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ளை கொடுக்கணும். பிகாஸ் அது ஒரு காம்பனன்ட் தானே. நம்ம சிபியூ எங்கேயாச்சும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோமா? சிபியூக்கு தான் ஃபர்ஸ்ட் சப்ளைவை கொடுப்போம். அப்ப அதுதான் நம்ம வந்து கண்ட்ரோலர்ஸ் சொல்றோம். நம்ம பார்க்க போற கண்ட்ரோலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நோடம்சி பார்ப்போம், அண்ட் ராஸ்பெரி பை பார்ப்போம். இது மூணையும் வச்சு தான் நம்ம வந்து இந்த 30 டேஸ்ல வந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். அண்ட் ESP32 அது மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து பார்ப்போம். அட் சேம் டைம் இன்புட்ஸ்ல வந்து நிறைய காம்பனன்ட்ஸும் அவுட்புட்ல வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். ஜிபிஎஸ், ஜிஎஸ்எம், லோரா இது மாதிரி ரிலே அது மாதிரி நம்ம நிறைய கான்செப்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. அப்ப ஆர்டினோவோட பின்னோட் வந்து எப்படி இருக்கும்? நம்ம தியரியா என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கேயும் இருக்கும். நம்ம தியரியா என்ன பார்த்தோம்? இன்புட்டை வந்து ரீட் பண்ண போறோமா? அப்ப இன்புட்ல வந்து எத்தனை டைப் இருக்கு? டிஜிட்டல் அண்ட் அனலாக். ஸோ இந்த கிரீன் பின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் இந்த எல்லோ பின்ஸ் A0ல இருந்து A5 இருக்குல்ல அனலாக் பின்ஸ். ஸோ நான் டிஜிட்டல் சென்சாரா இருந்தா இந்த கிரீன் பின்ஸ்ல ரீட் பண்ணிக்குவேன். நல்லா கவனிச்சுங்க, ரீடு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனலாக் சென்சாரா இருந்தா இந்த A0ல இருந்து A5ல ரீட் பண்ணிக்குவேன். அப்ப அவுட்புட்ல எத்தனை டைப்ஸ் இருந்துச்சு? டிஜிட்டல் அண்ட் டிஜிட்டல் PWM. இப்போ புரியுதா? தியரியில இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு கனெக்ஷன் வந்து புரிஞ்சுக்கிறோம்னு. அப்ப டிஜிட்டல் டிஜிட்டல் அவுட்புட்னா நம்ம டிஜிட்டலா கனெக்ட் பண்ணுவோம். அதே PWM அவுட்புட்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 11th பின், 10th பின், 9th பின், 6th பின், 5th பின், 3rd பின். அது மூணு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் PWM சொல்லுவோம். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா IO போர்ட்ஸ்னு வந்து பார்த்தோம்ல. IO போர்ட்ஸ்னா என்ன? இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ். இங்க டிஜிட்டல் வந்து பாத்தீங்கன்னா இன்புட்லயே இருக்கு. அட் சேம் டைம் அவுட்புட்லயே இருக்கு. அதனால தான் அத வந்து IO போர்ட்ஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்புட்டை ரீடும் பண்ணிக்கலாம், அவுட்புட் வந்து ரைட்டும் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதான் ஆர்டினோ பின்னோட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்ளைன்னு சொன்னோம்ல. சப்ளைனா என்ன? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 வோல்ட் அண்ட் கிரவுண்ட் இருக்கா? ஸோ 5 வோல்ட்ங்கிறது பாசிட்டிவ். கைஸ் இந்த 2 மட்டும் மறந்துடாதீங்க. இந்த 2 நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம எதுக்காக எம்பெடட் படிக்கிறோம், IoT படிக்கிறோம் புரிஞ்சிடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் நீட் சப்ளை. அந்த சப்ளை வந்து பாத்தீங்கன்னா போத் பாசிட்டிவும் நெகட்டிவும் ஜாயின் ஆயிருக்கணும். இதுதான் மொத்த கான்செப்ட்டுமே. அந்த எப்ப ஜாயின் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றது தான் நம்மளோட கண்ட்ரோலர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுல இன்புட்டை கனெக்ட் பண்ணிக்குவோம், அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இன்புட்டை வந்து கண்டினியூஸ் சப்ளை கொடுப்போம், கண்டினியூஸா ரீட் ஆகும். ஸோ ரீட் பண்ணி ஒரு கண்டிஷன் கொடுப்போமா, நம்மளோட ரூல்ஸ். அந்த ரூல்ஸை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்? எம்பெட் பண்ணிருப்போம். அப்ப நம்ம ரூல்ஸ் படி எப்ப இன்புட்ல யாராச்சும் ஒருத்தவங்க வராங்களோ அப்ப அவுட்புட் வந்து ஆன் ஆகணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாளைக்கு கிளாஸ்ல வந்து பார்ப்போம். இப்போ ஒரு ஓவர்வியூவா நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ 0னா ஆஃப் கண்டிஷன், லைட் வந்து ஆஃப்ல இருக்கும். 1னா ஆன் கண்டிஷன், லைட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கும். இதே PWMனா
ஸோ 0 to 1 ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம்ல இருக்கும், அடுத்து மினிமம்ல வரும், அடுத்து மினிமம் டு மேக்ஸிமம். ஸோ இதுதான் பிடபிள்யூஎம் சொல்லுவோம். இதே வந்து டிஜிட்டல்ல என்ன சொல்லுவோம், ஒன்னு மினிமம் அப்படின்னா மேக்ஸிமம், நான் எரிவேன் அப்படின்னா ஆஃப் ஆயிருவேன், அவ்வளவுதான். இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம ஃபேனை எப்படி மாத்துறோமோ இப்போ புரியுதா கைஸ். ஸோ இதுவரையும் உங்களுக்கு கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த சாட்ல வந்து எக்ஸைட்டட் பர்னி ஓகேங்களா அப்படின்னு வந்து சாட்ல சொல்லிருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாரும் என் கூட கனெக்ட்ல இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆனந்த்குமார், பாலச்சந்திரா, உங்க நேம் எல்லாம் வந்து வாசிக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஆன்சர் பண்ணிடுறீங்க, சுதர்சன், தீரன். பட் என்னால வந்து பார்க்க முடியல, உங்க சேட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா போயிட்டே இருக்கு, இன்னமும் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஓகே, நம்ம அடுத்து போலாமா? ஸோ மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம கம்யூனிகேஷன், நம்ம இப்போ ஒரு எம்பெடட் சிஸ்டம் உருவாக்கிட்டோம், ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு எம்பெடட் சிஸ்டம் உருவாக்கிட்டோம். இப்போ அந்த எம்பெடட் சிஸ்டம் என்ன பண்ணும், கம்யூனிகேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அந்த கம்யூனிகேட் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸா இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒயர்டு கம்யூனிகேஷன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட மவுஸே எடுத்துக்கலாமே. மவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயர்டாவும் இருக்கு, வயர்லெஸ்ஸாவும் இருக்கு. அப்போ ஒயர்டா இருக்கும்போது எனக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் தேவைப்படுது, ஒயர்லெஸ்ஸா இருக்கும்போது என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் தேவைப்படுது, அதுதான் அந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஐ மீன் இந்த 30 டே சேலஞ்சில். அதுல இந்த ஒயர்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் நம்மளோட இன்ஃப்ராரெட். ஓகேங்களா, இன்ஃப்ராரெட் எங்க யூஸ் பண்றோம், நம்மளோட ரிமோட். ஓகேங்களா, ஸோ ரிமோட்ல வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்எஃப் வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து எங்க யூஸ் பண்றோம்னா ஆர்எஃப் டேக்ல வந்து யூஸ் பண்றோம். அண்ட் ப்ளூடூத், இப்போ நம்ம மவுஸே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் தான். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ளூடூத் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது டேட்டா, நான் இங்கே மூவ் பண்ணேன்னா எப்படி அங்கே வந்து ரிசீவ் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா எங்க எப்படி ரிசீவ் ஆகுது. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிக்பி இருக்கு, லோரானா லாங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் மாதிரி தான், ஆனா இன்னும் கொஞ்சம் லாங் ரேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்லுலார் கம்யூனிகேஷன், நம்ம டவர் சொல்றோம்ல, ஸோ நம்ம நார்மல் கால். ஓகேங்களா, வாட்ஸ்அப் கால் கிடையாது, நார்மல் கால். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஒரு டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம். அண்ட் ஃபைனலா தான் நம்மளோட ஒய்ஃபை. ஸோ இதுதான் ஐஓடியோட மெயின் ரீசனு. ஓகேங்களா, ஸோ ஒய்ஃபைனா என்ன, இன்டர்நெட். அப்ப நம்ம நார்மலா ஒரு திங்ஸ்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுத்தோம்னா அதுதான் நம்மளோட ஐஓடி. எதுக்காக அப்படின்னா நம்மளோட இன்டர் கனெக்டட் டிவைசஸை டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் ஆட்டோமேட் பண்றதுக்கும். இதை நான் வந்து சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நல்லா கவனிச்சுங்க, நம்ம மானிட்டரும் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா, ஒரு எம்பெடட் சிஸ்டம்ல நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணோம்னா நம்மளோட ஐஓடி வந்துடும். கைஸ் இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சேட்ல வந்து ஐஓடின்னு போட்டுருங்க. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்த எம்பெடட் சிஸ்டம்ல ஒரு ஜஸ்ட் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா நம்மளோட ஐஓடி வந்துடும். ஓகே, உங்க எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அட் சேம் டைம் நான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லி கொடுத்துருப்பேன் நம்புறேன் நான். ஸோ லாஸ்ட்ல உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறேன். ஓகே, ஸோ இப்போ மேஜர் ப்ராசஸ் ஆஃப் ஐஓடி என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் இருக்க போது. சென்சார்ஸ் வந்து என்ன பண்ணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணும். இந்த ரூம்ல வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பண்ணலாம்னா நம்மளோட ஃபோன் எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னா க்ளவுடி 8 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இந்த டேட்டா வந்து எனக்கு எப்படி என்னோட ஃபோனுக்கு வருது நம்ம பார்க்கலாமா. ஸோ ஒரு டெம்பரேச்சர் சென்சார்ல டேட்டாவை ரீட் பண்றாங்க. ரீட் பண்ணி என்னோட கண்ட்ரோலர் மூலயமா, கேட்வேன்னு இருக்குல்ல, ஸோ என்னோட கண்ட்ரோலர் மூலயமா என்ன பண்றோம், கம்யூனிகேட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ கண்ட்ரோலர் மூலயமா கம்யூனிகேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சர்வர்ல நான் வந்து ப்ராசஸ் பண்றேன். ஓகே, இப்போ என்னோட டெம்பரேச்சர் வந்து இவ்வளவு இருந்துச்சுன்னா நீங்க பாத்திருப்பீங்களா, நம்ம மதியம் இருப்போம், ஆனா ஈவினிங் வந்து மழை பெய்ய போகுது, ஈவினிங் வந்து வெயிலா இருக்க போகுது, நாளைக்கு டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இது ஹையஸ்ட் டெம்பரேச்சர். இது எல்லாமே வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இந்த கிளவுட் சர்வர்ல தான் ப்ராசஸ் பண்ணி நம்மளோட போனுக்கு வந்து இன்டர்பேஸா வருது. ஸோ நம்ம சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா என்னோட நோட் எம்சியூ, அதாவது ஒய்ஃபை மாடியூல் உள்ளது. எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் இருக்கு அப்படின்னா 2 பேத்துக்குமே நெட் தேவை. இப்போ என்கிட்ட நெட் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட டேட்டா வந்து சென்டே ஆயிருக்காது. இதே உங்கள்கிட்ட நெட் இல்லைன்னா டேட்டா வந்து ரிசீவ் ஆயிருக்காது. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கணும்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 வே கம்யூனிகேஷன். ஸோ 2 பேத்துக்குமே நமக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படும். புரியுதா, நம்ம பாக்குறது எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு சென்சார் டேட்டாவை கேட்வே மூலயமா கிளவுடுக்கு வந்து அனுப்ப போறேன். ஸோ கிளவுடில் என்ன நடக்கும், ப்ராசஸ் பண்ணி என்னோட ஃபோனுக்கு வரும். எக்ஸாம்பிள் இப்போ என் வீட்டில் வந்து கேஸ் லீக்கேஜ் இருக்கா இல்லையா நான் பார்க்க போறேன். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுங்க. இப்போ என்னோட வீட்டில் கேஸ் வந்து லீக் ஆகுது, அதை ரீட் பண்ணி என்னோட வீட்லேயே வந்து ஒரு அலாரம் அடிச்சிச்சுன்னா அது வந்து எம்பெடட் சிஸ்டம். அதே வந்து கேஸ் லீக் ஆகும்போது வீட்லேயும் அலாரம் அடிச்சு என்னோட ஃபோனுக்கு வந்து உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் வந்து லீக் ஆகுது அப்படின்னு ஃபோனுக்கு வருதுன்னா என்ன பண்ணணும், நான் கம்யூனிகேட் பண்ணணும். எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன், என்னோட நோட் எம்சியூ மூலயமா கிளவுடுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி கிளவுட்ல இருந்து என்னோட போனுக்கு வந்துடும். ஸோ இதான் டிஃபரன்ஸ். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், என்னோட போன்ல இருந்து ஒரு டேட்டாவை கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ என் போன்ல இருந்து ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் கொடுப்பேன். என்ன பண்ணுவேன், அலாரம் வந்து ஆன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுப்பேன். அது கிளவுடுக்கு போயிட்டு கிளவுட்ல இருந்து என்னோட நோட் எம்சிக்கு வரும். ஓகேங்களா, ஸோ கிளவுட்ல இருந்து நோட் எம்சி அப்படியே ரிட்டர்ன் வரும். இப்போ புரியுதா, டேட்டா வந்து எப்படி டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ஆகுதுன்னு. அப்புறம் என்னோட நோட் எம்சி என்ன பண்ணும், நோட் எம்சி என்ன கண்ட்ரோலர், அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும், ஓகே அவர் வந்து ஃபேனை வந்து ஆஃப் பண்ண சொல்றாரு, ஏசி வந்து ஆஃப் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு அவுட்புட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணிடும். இதான் நம்மளோட ஐஓடியோட மெயின் ரீசனு. ஸோ நார்மலா பண்ணோம்னா எம்பெடட் சிஸ்டம்,
அதே வந்து நம்ம கிளவுட் மூலியமா பண்ணோம்னா ஐஓடி. இதான் டிஃபரன்ஸ். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போத் டேட்டா வந்து ஸ்டோரும் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட் பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம். என் வீட்டில் வந்து ஏசி ஆன்ல இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கவும் முடியும். அப்படி ஆன்ல இருந்துச்சுன்னா என்னோட ஃபோன் மூலியமா ரிட்டர்ன் வந்து அதை ஆஃபும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளவுட்ல தான் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடியே வந்து கிளவுடோட முக்கியமான மெயின் ரீசன் இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஒரு மொய் நோட்ல வந்து டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, நம்மளோட பிரெயின்னால ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியாதனால தான் நம்ம வந்து ஆட்டோமேஷனுக்கு போயிருக்கோம். கைஸ் உங்க எல்லாத்துக்கும் புரியும் நம்புறேன். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட அட்டென்டிவா இருக்கீங்க. ஓகே. ஸோ பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸ் வந்து பண்ண முடியாத நம்ம ஒரு நோட்ல வந்து எழுதி வைக்கிறோம். நோட்ல எழுதி வச்சுட்டு என்ன பண்றோம், அடுத்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஓகே மறுபடியும் வந்து அந்த டேட்டாவை ரீட்ரைவ் பண்றோம். எவ்வளோ வந்து ஏற்கனவே வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அதே தான் நம்ம வந்து கிளவுட்லையும் பண்றோம். நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாத ஒரு டேட்டாவை நம்மள்ட்ட மெமரி ஃபுல்லா இருக்க இமேஜஸ் என்ன பண்றோம், நம்மளோட டிரைவ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். நம்ம தேவைப்படும் போது டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இதே தான் நம்மளோட எல்லாமே வந்து நடக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம்னா என்ன அர்த்தம், ஜென்ரல் கிளவுட். ஒருத்தவங்க ரீல்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா பப்ளிக்ல போட்டாங்கன்னா நம்மளால பார்க்க முடியும், பிரைவேட்ல போட்டா பார்க்க முடியாது. யாரால பார்க்க முடியும், ஒன்லி ஃபாலோ பண்றவங்களால. இப்போ உங்களுக்கு புரியுதா, ரியல் டைமா அந்த கிளவுட் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம், பப்ளிக் வியூ, பிரைவேட் வியூ, இதே தான் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க போறோம். கைஸ் கிளவுடுக்கான மெயின் ரீசனே இதுதான். அதுல நம்ம என்னென்ன கிளவுட்ஸ் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, திங்ஸ்பீக் கிளவுட் வந்து பார்க்க போறோம். பேசிக்கா ஒரு கிளவுட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூர்ல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றோம், ரீட்ரைவ் பண்றோம், அண்ட் ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல வந்து எப்படி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் அண்ட் ரீட்ரைவ் பண்றோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து சிம்பிளா பார்க்க போறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமேசான் வெப் சர்வீஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் அண்ட் தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட். நம்ம இந்த டாப் 3ல இருக்க கிளவுட பத்தியும் நம்ம இந்த 30 டேஸ்ல வந்து கவர் பண்ண போறோம். ஸோ யாரும் இந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டாப் 3 கிளவுட் தான் மொத்த கிளவுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 66% வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதாவது மொத்த பேர் இருக்காங்க. இப்ப நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி எடுத்துக்கலாம்ல. டீம்ல 11 பேர் இருக்காங்கன்னா டோட்டல் ரன்ஸ்ல வந்து மோர் தென் 50% வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி தான் அடிச்சிருக்காங்கன்னா அதே தான் இங்கேயும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 100+, 200+ கிளவுட் இருக்குன்னா அதுல 66% வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கிளவுட மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அந்த 3 கிளவுட பத்தி நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ அதோட மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ 2020 வந்து பாத்தீங்கன்னா 749 பில்லியன் இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2022ல 14 பில்லியன் ஐஓடி காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா 2025ல 31 பில்லியன் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ 30.9னா 31 பில்லியன் இருக்க போகுது. அப்ப கிட்டத்தட்ட வந்து அப்படியே டபுள் த டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன நடக்கும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், கம்பெனிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுல இருக்க ஜாபும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனாலதான் நம்ம வந்து ஐஓடியை பத்தி படிக்க போறோம். பிகாஸ் லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 88 பில்லியன் நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஹெல்மெட், ஸ்மார்ட் கேமரா அது எல்லாமே நமக்கு வந்து வரப்போகுதுன்னா அது எல்லாமே நம்ம தான் உருவாக்க போறோம். அப்ப நம்ம ஐஓடியை பத்தியும் எம்ப்ராய்டரி பத்தியும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதுவரையும் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸைட்டட், அதாவது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபைட் பர்னிங் வந்து சாட்ல போடுங்க. அதே சூப்பர் சாட்டிஸ்ஃபைட்னா சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் பர்னிங் சாட்ல போடுங்க. ஓகே. ஸோ நம்மளோட தியரி கிளாஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி நம்ம இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நேம் வாசிக்கிறேன் எல்லா பேரையும். ஸோ சலோமி, சோப்ரா, ஸ்வாதி, சந்துரு, வீரராகவன், வர்ஷினி, அஜித் குமார், தியாகராஜன், பாலச்சந்திரா, ஸோ சந்தோஷ், சுதர்சன், மீனாட்சி, குருமூர்த்தி அண்ட் ஸ்ரீ பத்மபிரியா, உதயகுமார். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ நான் மறுபடியும் எல்லா நேமும் வாசிக்க முடியல. நிறைய பேர் வந்து சூப்பர் சாட்டிஸ்ஃபைன்னு போடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்காக தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஆசையா இந்த பிபிடி பார்த்தே உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரியல் டைமா எக்ஸாம்பிள் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆசையா போட்டிருப்பேன்னு. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட பர்மிஷனோட ஒரு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ண போறேன். அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆஃபர் வந்து எதுக்காக அப்படிங்கிற நம்ம பார்க்கலாமா? இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்றதுக்காக தான். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிளாஸ் டைமிங். ஓகேங்களா? இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே டைமிங்ல இருக்கு. நாங்க வந்து 6 to 7 வந்து எடுத்துருவோம். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிராவல்ல இருக்கலாம், இல்ல உங்களால இந்த டைம்ல வந்து அட்டென்ட் பண்ண முடியாம இருக்கலாம், ஒர்க்குக்கு போயிருக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் டைமிங் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேஸ். ஸோ போன பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சொன்னாங்க, எனக்கு வந்து எக்ஸாம் இருக்கு ப்ரோ, அதான் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண நான் பார்ப்பேன். ஸோ ரெகுலரா அட்டென்ட் பண்றவங்க யாராச்சும் மிஸ் ஆனாங்கன்னா நான் வந்து நேம் சொல்லி கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம் ப்ரோ, அதனால தான் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ ஈவன் எங்களுக்கே வந்து பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. இப்ப ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும், இல்லைன்னா ஃபங்க்ஷன் வரும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நாங்க வந்து மிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியா நம்மளால பண்ண முடியாது இல்ல. ஸோ நீடு கைடன்ஸ். ஸோ கண்டிப்பா கைடன்ஸ் வேணும். ஓகே, நம்ம என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ். இந்த ஐஓடி 30 டேஸ் படிச்சா போதுமா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த 30 டேஸோட நின்றோம். அது உங்களுக்கு நிக்க கூடாது. ஓகேங்களா? அது நிக்க கூடாது.
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ். ஓகே 30 டேஸ் படிச்சோம், அதுக்கான வேல்யூ என்ன? ஓகேங்களா? அந்த வேல்யூ ப்ரூஃப் அப்படின்னு கேட்பாங்களா கிளாஸ்ல. நீ படிச்சப்போ அதுக்கான ப்ரூஃப் என்ன? நம்மளோட சர்டிஃபிகேட் தான். ஸோ அதே மாதிரி அதுக்கான வேல்யூஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். எங்க லூஸ் பண்ணுவோம்? எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து அட்டன் பண்ணல. ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு. 29 டேஸ் நான் அட்டன் பண்ண மாட்டேன். இதுதான் அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம லூஸ் பண்றது. ஓகேங்களா? அது மாதிரி நம்ம எந்தெந்த ப்ராப்ளம் வந்து நம்ம லூஸ் பண்றோமோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளால லூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா. ஓகேங்களா? ஸோ டேட்டா அண்ட் லேர்னிங் டைம். டேட்டா எதுனா நம்மளோட நெட். ஓகேங்களா? நீங்க சொல்லுவீங்க ப்ரோ கிளாஸ் வந்து 1 1/2 ஹவர்ஸ் போகுது, 1 ஹவர்ஸ் போகுது அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும். இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட். ஓகே நீ சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஐஓடி கிளாஸ் இருக்கு போதும், நான் வந்து 50% யூஸ் பண்ணிட்டேன், அதை வந்து நான் கிளாஸுக்கு தான் வச்சிருப்பேன் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட்ல வரும். உங்களுக்கு கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன் நம்புறேன். அண்ட் லேர்னிங் டைம். ஓகேங்களா? லேர்னிங் டைம்ல என்னன்னா எனக்கு படிக்கவே நேரம் இல்லை, படிக்க நேரம் இருக்கும்போது சிஸ்டம் இருக்க மாட்டேங்குது, நெட் இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த டைமிங் இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வரக்கூடாதுக்காக தான் நாங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் யாரெல்லாம் ஃபேஸ் பண்றீங்க, இது மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த பேட்ச்ல இருந்து ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா எஸ்ல வந்து சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சாட்ல வந்து எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே சண்முகம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க. கண்டிப்பா நீங்க எந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் அந்த ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டா நம்ம அப்படியே மிஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ லோக்கி கூட சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் என் படத்தை பாருங்கன்னு. அதே தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் கிளாஸை பாருங்க. அதுதான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ல வந்து உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே கைஸ். ஸோ எல்லாரும் வந்து இதே ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காது, இந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாம உங்களுக்கு ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 30 டேஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்ற 30 டேஸ் வீடியோ. ஏன்னா இப்பயே ஒருத்தர் சொல்லியிருந்தா நான் ஸ்பீடா போறேன்னு. பிகாஸ் நான் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு முடிக்கணும். ஓகேங்களா? நான் உங்களோட டேட்டா வந்து போயிடக்கூடாது. நீ வேற ஏதாவது கிளாஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிருப்பீங்க. அதுக்காக தான் அந்த கண்டென்ட் வந்து முடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்பீடா போறேன். ஸோ 30 டேஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டோட சோர்ஸ் கோட். நம்ம சொன்னோம்ல கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுவோம்னு. ஸோ கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணும்போது நம்ம அந்த சோர்ஸ் கோட வச்சு மறுபடியும் பார்த்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ். ஏன்னா கத்துக்கும் போது நம்ம எப்படி வேணாலும் கத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம எதை பார்த்து வேணாலும் கத்துக்கலாம். ஈவன் ஒரு ஜூனியரா இருந்தா நானே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் போயிருப்பேன். ஓகேங்களா? காலேஜ்ல ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப். அங்க வந்து யாராச்சும் ஒருத்தவங்க புதுசா சொன்னாங்கன்னா நான் கத்துக்கிட்டு தான் வருவேன். ஓகேங்களா? ஸோ யாரு ஸ்டூடெண்ட்டா அவர் சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்படின்லாம் இருக்க மாட்டேன். நல்ல பாயிண்டா இருந்தா நம்மளால கத்துக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா கத்துக்கணும். ஸோ சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிள் ஆகும். எதுக்காகனா நீங்க வந்து எங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணீங்களோ அப்ப நீங்க வந்து கண்டிப்பா சோர்ஸ் கோட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் டாஸ்க் அண்ட் அசைன்மென்ட். ஸோ அந்த 30 டேஸ்க்கு அப்புறமும் உங்களை யாரும் வந்து கைவிட்டுற மாட்டோம். ஸோ நீங்க ஒன்ஸ் இந்த இன்டர்ன்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான போனஸ் டாஸ்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அசைன்மெண்ட் இருக்கும். பிகாஸ் அது 30 டேஸ் மட்டும் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. 30 டேஸ் வச்சு நம்ம ஃபர்தரா டெவலப் பண்ணணும். அண்ட் டெக்னிக்கல் மெட்டீரியல். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. ஸோ 30 டேஸ்க்கான டெக்னிக்கல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் 200 ஐஓடி என்ட்ரி கொஸ்டின். இந்த 200 ஐஓடி என்ட்ரி கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கான்செப்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். 200 கான்செப்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் லைவ் Q&A செஷன் ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் டெய்லி 30 மினிட்ஸ் லைவ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் டெய்லி 30 மினிட்ஸ் வந்து நம்ம கிளாஸ் வந்து லைவ்ல இருக்க போது எதுக்காகனா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சரை கேட்கறதுக்காக. நீங்க அதில் வந்து என்ன டவுட் வேணா கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைவ் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். நீங்க கண்டிப்பா அதில் என்ன டவுட் இருக்கோ நீங்க வந்து கேட்டுக்கலாம். அண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா வித் சம் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு Q&A செஷன் வந்து நடக்கும். ஸோ ஃபர்தரா இப்போ மார்க்கெட்ல வந்து என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாமே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தரா ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி. ஸோ இந்த நார்மலா இந்த கிளாஸ் வந்து 28 டேஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெபினார் சர்டிஃபிகேட். அதே இன்டர்ன்ஷிப் பே பண்ணீங்கன்னா வெபினார் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹார்ட்வேர் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் காப்பியா கிடைக்கும் வித் எங்க மேனேஜிங் டைரக்டரோட சைனோட. என் சைன் இருக்கும், மேனேஜிங் டைரக்டரோட சைன் இருக்கும், உங்களோட போட்டோவோட அதோட மாடல் என்ன நான் காமிக்கிறேன். அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியா இருக்கும். கைஸ் ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் டீடைல்ஸ், இந்த இன்டர்ன்ஷிப் ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஐ லைக்டு பட்டன் வந்து சாட்ல போடுங்க. ஸோ இதை நீங்க எப்படி கெட் பண்ணிக்க முடியும்? ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஜீவா ப்ரோ. தமிழ்ல நீங்க மட்டும் தான் இவ்வளவு தெளிவா டீச் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸோ லாஸ்ட் வரையும் நம்ம கிளாஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து லைக் பண்ணிருக்கீங்க. இந்த ஆஃபரோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 40,000. நான் 40,000 சொல்ல மாட்டேன், இது வந்து இன்ஃபினிட்டி. பட் இப்ப இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்ல வந்து அவைலபிளா இருக்க போதுன்னா 1,999 இருக்க போகுது. ஸோ அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஹாஃப் அன் அவர்ல வந்து நீங்க யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து 1,999 கிடையாது, ஜஸ்ட் 999 வந்து அவைலபிளா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம் வந்து உங்களோட சாட்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஜஸ்ட் 30 மினிட்ஸ். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 7:04 ஆகுது. ஓகேங்களா? ஸோ 7:04 ஆகுது. நம்மளோட கிளாஸ் வந்து எப்போ முடியும் அப்படின்னா
740 அரௌண்ட்ல முடியும். அந்த 740யோட இந்த 999 வந்து பார்த்தீங்கன்னா 1999 மாறும். இது எதுக்காக அப்படின்னா, ஓகே கத்துக்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 999 ஆஃபரும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க வெளிய பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் 5000 ஆகும். பட் இங்க உங்களுக்கு 30 டேஸ் ரெக்கார்டட் வீடியோஸோட ஃபுல் கைடன்ஸோட லைஃப் டைம் கைடன்ஸோட உங்களுக்கு ஜஸ்ட் 999ல இந்த இன்டர்ன்ஷிப் ஆஃபர் வந்து கிடைக்குது அப்படின்னா, அது எவ்வளவு ஒர்த்தியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அட் சேம் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த ஐஓடி டொமைன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டா எடுத்திருப்பேன்னு நம்புறேன். அண்ட் ரிமைனிங் 29 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நான் ப்ரீசீஸ் கண்டென்ட்டோட ஏன்னா அடுத்த டேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்புட்ல நான் வந்து குடுக்க தேவையில்ல. நான் ஃபர்ஸ்ட் டேலயே உங்கள வந்து இந்த சேலஞ்சுக்கு வந்து டியூன் பண்ணிட்டேன். ரிமைனிங் 29 டேஸ் நீங்களே வந்து கண்டிப்பா இந்த கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ண வந்துருங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டெக்னிக்கல் கண்டென்ட்டோட போறோம். ஓகேங்களா? ஸோ 999 ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 30 மினிட்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா. ஓகே. ஸோ பார்த்திபன் டிப்ளமோ ப்ரோ. கண்டிப்பா நீங்க வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ இல்ல. இத வந்து ஈவன் ஒரு 7த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் கூட படிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து 12த்ல தான் வந்து நம்ம கத்துருப்போம். பைக் ஓட்ட கத்துருப்போம். ஏன்னா நம்மள்ட்ட 12த்ல தான் பைக் கிடைச்சிருக்கும். இதே ஒரு சின்ன பையன் வந்து 7த்லயே ஓட்டியிருப்பான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு நீடு இருந்திருக்கும். கண்டிப்பா வீட்ல வந்து அவன் தான் பார்த்துக்கணும். பைக் ஓட்டணும். அப்படிங்கிற ஒரு நீடு இருந்திருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும். நமக்கு 12த்ல கிடைக்கிறது 7த்ல கிடைச்சிருந்தா படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிஇல கிடைக்கிறது டிப்ளமோல கிடைச்சிருந்தாலும் படிச்சிருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, 999ல கிடைச்சிருக்குன்னா, நீங்க இப்ப மிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க எப்ப கத்துக்க போறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஒரு பைக் வந்து கிடைச்சிருக்கு, ஒரு அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு, ஒரு பொறுப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டிமாண்ட் இருக்கும்போது தான் நமக்கு தேவைப்படும். ஸோ நான் செகண்ட் இயர்ல நல்லா வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன படிக்கிற? எப்படி படிக்கிறேன்னு. செகண்ட் இயர்ல ஓகே ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பாங்க. தேர்ட் இயர்ல வேலைக்கு போறதுக்கு தயாராயிட்டியான்னு கேட்பாங்க. ஃபோர்த் இயர்ல எப்படா வேலைக்கு போவேன்னு கேட்பாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு டிமாண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். அந்த டிமாண்ட ஏன் நம்ம இப்பயே கொண்டு வந்துரக்கூடாது? ஃபர்ஸ்ட் இயர்லயே கொண்டு வரக்கூடாது. செகண்ட் இயர்லயே கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? 10த் படிக்கும்போது, 11த் படிக்கும்போது, 12த் படிக்கும்போது. ஸோ அதுக்கான ஆஃபர் தான் இது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். லைவ் வர ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிளாஸ் வந்து லைவ்ல தான் இருக்க போகுது. நீங்க அப்படியே வந்து இந்த கிளாஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். கன்டென்ட் வந்து மாற போறதில்ல. அந்த கன்டென்ட்ட மிஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த ஆஃபர். ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதான் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் அண்ட் நீங்க இன்னமும் தயக்கமா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து நம்ம புரொவைட் பண்றோம். என்னன்னா, நோ ஆஸ்க் ரீஃபண்ட். ஸோ நோ ஆஸ்க் ரீஃபண்ட் என்ன அர்த்தம்? இத வந்து நீங்க மாத்தி புரிஞ்சுக்க வேணாம். நீங்க இந்த 7 டேஸ்ல வித்தின் 7 டேஸ்க்குள்ள ஒருவேள இந்த ஆஃபர பர்ச்சேஸ் பண்ணி, இந்த ஐஓடி கிளாஸ் வந்து எனக்கு வந்து இர்ரெலவன்ட்டா இருக்கு. எனக்கு வந்து செட் ஆகல. எனக்கு வந்து வேற டொமைன் போணும். அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுச்சுன்னா, வித்தின் 7 டேஸ்க்குள்ள நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 999 வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்க பயப்படாம இந்த ஆஃபர் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். பிகாஸ் இன்னும் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 1999 மாறப்போகுது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ நோ ஆஸ்க் ரீஃபண்ட் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் வித்தின் 7 டேஸ்க்குள்ள நீங்க எப்ப வேணாலும் மறுபடியும் ரீஃபண்ட் கேட்டு வாங்கிக்கலாம். நாங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். அப்படியே உங்களுக்கு திருப்பி குடுத்துருவோம். கைஸ் ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஐ அம் ஓகே பரணி அப்படின்னு வந்து சாட்ல சொல்லிருங்க. நம்ம அடுத்து வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பார்க்க போலாம். ஓகே. ஸோ ஓகே பரணின்னு வந்து சாட்ல சொல்லிருங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 740 வரையும் தான் இது வந்து அவைலபிளா இருக்க போகுது. ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் கைஸ். ஸோ எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு நம்புறேன். அட் த சேம் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். அத பார்த்துக்குங்க. அண்ட் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எடுத்துங்க. நான் வந்து ஸ்பீடா போயிருந்தேன்னா, நான் வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அது வந்து கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் நான் சொன்னது என்னோட பிபிடில இருக்கிறது எல்லாமே உங்க நோட்ஸ்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களால மாற முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க முக்கியம். ஓகே. சோ நம்ம உள்ள போலாமா? ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ண போறோம்? ஐஓடில வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்? ஆர்டினோல வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும்? அத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் ஷோ பண்ண போறேன். என்ன அப்படின்னா, திங்ஸ்பீக் அப்ளிகேஷன். அந்த திங்ஸ்பீக் அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றேன் நானு. நல்லா கவனிங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட திங்ஸ்பீக். ஸோ திங்ஸ்பீக்கின் லாகின் நீங்க குடுத்தீங்கன்னா, இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ novitech.power@gmail.comனு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம். இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல என்னால என்னென்னலாம் பண்ண முடியும்? நல்லா கவனிச்சுங்க. இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல என்னால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த சேனல் வந்து எப்படி இருக்கும்? நான் மை சேனல்ங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போயிடுறேன். இப்படிதான் வந்து இந்த திங்ஸ்பீக்கோட ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஓகே பர்னின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகே. சார் அசைன்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாரி குடுப்பீங்களா? இல்ல ஜஸ்ட் கிளாஸ் லிசன் பண்ணா போதுமா? கைஸ்
ஸோ ஸோ யார் கேட்டிருக்காது? ஸோ தினேஷ் கேட்டிருக்கீங்க. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து யாருக்குமே மாற போறதில்ல. இந்த கண்டென்ட்டை மிஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த இன்டர்ன்ஷிப்பே ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி குரூப்ல வந்து இருப்பீங்க ஓகேங்களா? அப்படி கம்யூனிட்டி குரூப்ல இல்லன்னா, அதுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ண சொல்றேன். அதில ஆட் ஆயிக்கங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டில. அதில நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? நம்ம டெய்லி என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்துருங்க. ஓகே. தியாகராஜன், ஐ ஒர்க் இன் திங்க் ஸ்பீக் அண்ட் அடாப்ட் ஃப்ரூட். ஓகே, தேங்க்யூ சூப்பர். கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நியூ சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் ஓகேங்களா? ஸோ நியூ சேனலுக்கு பதிலா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் மானிட்டர்னு ஒரு சேனல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா? ஸோ சேனல் செட்டிங்ல கைஸ் உங்களுக்கு விசிபிளா இருக்கும் நம்புறேன். ஸோ ஹோம் மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு சேனல் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து டைட்டில் குடுத்துருக்கேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் மானிட்டரிங். நான் சொன்னேன்ல, என்னோட நோட் எம்சில வந்து எனக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது. கைஸ் உங்களோட சாட் வந்து டிசேபிள் பண்ணிக்கங்க ஓகேங்களா? உங்களோட சாட்ட வந்து டிசேபிள் பண்ணிக்கங்க. நான் சொன்னேன்ல Q&Aல டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாட் வந்து டிசேபிள் பண்ணிக்கங்க. ஏன்னா, அப்பனா தான் நம்மள வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சஸ் தான். நம்ம சொன்னோம்ல Instagramல நம்ம ரெக்வெஸ்ட் குடுக்குறோம்னா, அப்பதான் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லன்னா வீடியோஸ் பார்க்க முடியாது. அப்பதான் நம்மளோட ஆடியோ கால் பேச முடியும். இல்லன்னா பேச முடியாது. இது எல்லாமே வந்து சேம் தான். இப்ப இதே தான் எனேபிள், டிசேபிள். எனேபிள், டிசேபிள்னா என்ன? டிஜிட்டல். 0வா இருந்தா சாட்ட வந்து பார்க்க முடியும். 1ஆ இருந்தா சாட்ட பார்க்க முடியாது. இப்ப உங்களுக்கு புரியுதா? எப்படி டிஜிட்டல் அண்ட் அனலாக் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்குன்னு? ஓகே கைஸ். ஓகே. இப்போ ஹோம் மானிட்டர்ன்னு ஒரு நான் சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து 4 ஃபீல்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 5வதா ஒரு சென்சார் வேணும்னா என்ன பண்ணணும்னா, இத வந்து நான் எனேபிள் பண்ணி, ஃபீல்டு லேபிள் அதில வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்மோக் இருக்கு, கேஸ் இருக்கு, ஃபயர் இருக்கு. வேற வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், மோட்டார்ன்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மோட்டார் வந்து ஆன்ல இருக்கா இல்லையான்னு நான் வந்து மானிட்டர் பண்ணணும். அப்ப நான் மோட்டார்ன்னு வந்து ஒரு ஃபீல்ட வந்து நான் கிரியேட் பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ கேஸ் சென்சார வந்து நான் மானிட்டர் பண்ண போறேன். அண்ட் ஃபயர் சென்சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெயின வந்து ஆன் ஆஃப் பண்ண போறேன். ஸ்மோக்க வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்க போறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக். ஓகேங்களா? ஸோ கேஸ் வந்து அனலாக். ஏன்னா எவ்வளோ கேஸ் இருக்கு? ஒரு 20% இருக்கா? 30% இருக்கா? அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ். இதே ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல். 0 அப்படி இல்லன்னா 1 இருக்கா? இல்லையா? அதே மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட வீட்ல வந்து மெயின் வந்து ஆன்ல இருக்கா? ஆஃப்ல இருக்கா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். அப்ப ஸ்மோக் வந்து இப்ப புகை வருதா? இல்லையா? ஜென்ரலா நீங்க யோசிச்சீங்கன்னாவே, இது அனலாகா? டிஜிட்டலான்னு உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இருக்கா? இல்லையான்னு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டார். மோட்டார் வந்து ஆன்ல இருக்கா? இல்லையா? ஸோ இது மாரி நான் எது எது நான் மானிட்டர் பண்ணுமோ, அது எல்லாமே நான் குடுத்துட்டு, என்ன பண்ணுவேன்னா, லாஸ்ட்ல வந்து சேவ் சேனல் நான் குடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னும் நெறைய ஆப்ஷன் இருக்கு. இத நம்ம திங்ஸ்பீக் பார்க்கும்போது நான் தெளிவா சொல்றேன். சேவ் சேனல் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபீல்டு 1ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் மானிட்டரிங்ல கேஸ் இருக்கா? ஸோ ஹோம் மானிட்டர்ல கேஸ் இருக்கும். ஸோ என்னோட கர்சர் நல்லா பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். ஸோ கேஸ் வந்து நான் அனலாக்ன்னு சொன்னேன்ல. ஸோ 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3 இருக்கும். இது மாரி நமக்கு வந்து வேல்யூ வந்து 0, 1, 2, 3ன்னு கிடைச்சா அனலாக். இதே நான் ஃபயர்ன்னா இருக்கு. 1லயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபயர் இருக்குன்னு வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. இதே இல்லன்னா 0ல இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து ஆன்ல இருக்கா? ஆஃப்ல இருக்கா? ஸோ ஆன்ல தான் இருக்கு. ஸோ 1ல தான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் இருக்கா? இல்லையா? 0ல இருக்கு. ஸோ புரியுதா? கைஸ் 0ல இருக்கு. அது எப்ப இருக்கு? வெட்னஸ்டே டிசம்பர் 13, 2023 14:40 அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 மணிக்கு நான் அத வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நேத்து மதியம் 2 மணிக்கு 40வது நிமிஷத்துல 44வது செகண்ட்ல நான் வந்து இந்த அப்ளிகேஷன கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்ல வந்து ஸ்மோக் இல்ல. இதே நான் கேஸ்ல போய் பார்த்தேன்னா, சேம் அதே தான். இந்த 3ங்கிற கேஸ் வேல்யூ எப்போ வந்திருக்கு அப்படின்னா, நேத்து 2 மணிக்கு 38வது நிமிஷத்துல 33 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கேஸ் வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. இப்போ புரியுதா கிளவுட்னா எதுக்குன்னு? நம்மளோட வேல்யூ வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் திங்ஸ்பீக். இதே வந்து நம்ம இது அட்வான்ஸ்டா நம்ம எதுல பார்ப்போம்னா, அஸ்யூர்ல வந்து பார்ப்போம். கைஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்யூர் ஐஓடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஏடபிள்யூஎஸ், அமேசான் வெப் சர்வீஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்யூர் ஐஓடி. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அமேசான் வெப் சர்வீஸ் ஐஓடில சேம் இது. நம்ம என்ன பண்ண போறோம்னா, திங்க்ன்னு வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, திங். இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அந்த திங் வந்து என்னென்ன பாலிசிஸ் குடுக்கலாம். ஜஸ்ட் நான் சொல்றத இமேஜின் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெயில் ஐடியும், பாஸ்வேர்டும் குடுப்போம். அந்த மெயில் ஐடி, நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திங். ஓகேங்களா? எங்கள்ட்ட பேமெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு திங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த திங் வந்து என்னென்ன பண்ண முடியும்? இப்ப ஐஓடி இருக்குன்னா, ஐஓடி நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இன்டர்ன்ஷிப் வந்து நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்டின்னா, நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதே பேமெண்ட் பண்ணாதவங்கனால ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ இதுதான் ஒரு திங்க வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த திங் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாலிசில வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சோ இப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன். அட் த சேம் டைம் இதுக்கான ப்ரோகிராம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த திங்ஸ் ஸ்பீக்கில் நான் அப்லோட் பண்ண ப்ரோக்ராம் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ பயந்துராதீங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்க்ளூட் திங்ஸ் ஸ்பீக், இன்க்ளூட் ESP826611 அண்ட் இன்ட் G ஈக்குவல் டு A0, D0, D1, D2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரில் வந்து ஏர்டெல் நோய்டே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை சேனல் நம்பர், மை ரைட் ஏபிக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துனா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? இதே தான் நம்ம பைக் ஓட்டும் போது என்ன நடக்கும், ஸோ ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர்னு சொல்லும் போது ஒரு பயம் வந்திருக்கும். பட் இப்போ அந்த பயம் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் அதுக்கான ரீசன் என்ன, ப்ராக்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம இப்போ பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க. ஸோ அட் த சேம் டைம் இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து நல்லா கவனிச்சுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதே தான் நான் ஈவன் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். சின்ன வயசுல நல்லா கவனிங்க, சின்ன வயசுல நம்மள்ட்ட 1+1 ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருந்தா நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? பிகாஸ் அதே தான் இப்பயும் நான் உங்களுக்கு காமிச்சல திங்க் ஸ்பீக் ப்ரோக்ராம் சேம் அதே தான். பிகாஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. அதே இப்போ நம்மள்ட்ட 1+1 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டோம்னா ஒரு மில்லி செகண்ட் கூட ஆகாது. நம்ம என்ன சொல்லுவோம், 2ன்னு சொல்லிடுவோம். ஈவன் எதுக்காக, நம்ம சின்ன வயசுல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். நம்ம சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது என்ன தாட் இருந்துச்சோ அதே தான் இந்த திங்க் ஸ்பீக் ப்ரோக்ராமை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தாட் இருந்திருக்கும். அந்த தாட்டை தான் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம்னா வித் இன்ட்ரெஸ்ட், ப்ராக்டிக்ஸ் அண்ட் ஃபைனலா கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ என்னோட ரெடியா இந்த 30 டேஸும் கன்சிஸ்டன்சியா இந்த ப்ராக்டிஸை பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க ஐ எம் வித் யூ பரணின்னு வந்து சேட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ IWY அப்படி பரணின்னு வந்து சேட்ல சொல்லுங்க, நான் பார்க்குறேன். ஸோ நவ்யாஸ்ரீ கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, ஐ எம் வித் யூ பரணி, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி எப்படி இந்த 1+1 ஈக்குவல் டு 2ன்னு வந்துச்சோ அதே மாதிரி இந்த 30 டேஸ் முடிஞ்சோன்னா IoTனா இவ்வளோ தானே, அவ்வளோதான் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு என்னால் கொண்டு வர முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் கொடுத்துட்றேன். ப்ராக்டிக்ஸும் கன்சிஸ்டன்சி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சில பேர் மட்டும் வாசிக்கிறேன். குருமூர்த்தி, ஸ்ரீ பத்மபிரியா, ஹரிவேந்தன், அபிநயா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ உங்கள் ரிப்ளை எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஐ எம் வித் யூ பர்னிங்னு. ஸோ கண்டிப்பாக நானும் உங்களோட இருக்க போகிறேன். நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறோம் பார்ப்போமா? ஸோ வந்து நான் ஆர்டினோவில் நான் வந்து பேசிக்காக ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் நான் கிரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து கண்ட்ரோல் எண் கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் எண் கொடுத்தா எனக்கு வந்து நியூ ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஆர்டினோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி தான் வந்து நம்ம லைப்ரரி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக வர செஷனில் வந்து பார்ப்போம். நீங்கள் பயப்பட வேணாம். ஓகே, ஸோ ஆர்டினோவில் மெயினாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப் அண்ட் வாய்டு லூப். ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் வந்து தெரியும் நம்புறேன். ஸோ நான் மறுபடியும் ஜூம் பண்ணிக்கிறேன். வாய்டு செட்டப் அண்ட் வாய்டு லூப். வாய்டு செட்டப்னா என்ன, நம்ம இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். அதே தான் நம்மளோட பின்ஸ் நம்ம ஆர்டினோவில் பார்த்தோம்ல. ஈவன் நம்ம டிஜிட்டல் பின்ஸ் எடுத்தோம்னா அதில் நம்ம என்ன சொன்னோம், ரீடும் பண்ணுவோம், அட் சேம் டைம் ரைட்டும் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரீடும் பண்ணுவோம், ரைட்டும் பண்ணுவோம். அப்போ அதை ரீட் பண்ணுதா இல்லை ரைட் பண்ணுதாங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா வாய்டு செட்டப்ல சொல்லணும். ஒரு கேப்டன் கண்ட்ரோலர் வந்து என்ன சொல்லணும்னா ரீட் பண்ண போறோமா ரைட் பண்ண போறோமான்னு. அப்ப நான் வார்த்தைக்கு வார்த்தை பின்னு சொல்றேன்ல. ஸோ பின் வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, நான் பின் வந்து 2ன்னு சொல்லிக்கிறேன். அந்த பின்னோட மோடு என்ன அப்படின்னு நான் சொல்ல போறேன். அந்த பின்னோட மோடு ஒன்று இன்புட்டா இல்லை அவுட்புட்டா, பவுலரா இல்லை பேட்ஸ்மேனா. ஓகேங்களா? ஸோ அதான் நான் வந்து சொல்ல போறேன். இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ அவுட்புட். ஸோ புரியுதா? அப்ப அந்த அவுட்புட்டை நான் வந்து என்ன சொல்லுவேன், மோடுன்னு சொல்லுவேன்னா அதுதான் என்னோட ப்ரோக்ராம்ல வரப்போகுது, மோடு. அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். கைஸ் புரியுதா? நம்ம எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைனை வந்து கிரியேட் பண்ணோன்னு நான் அந்த பின்னோட மோட வந்து செட் பண்ண போறேன். பிகாஸ் அது வந்து ரீட் பண்ண போதா ரைட் பண்ண போதா, டிஜிட்டலா இல்லை அனலாக். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சு, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சேட்ல வந்து பின் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ PIN வந்து சேட்ல வந்து டைப் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். அண்ட் லாஸ்ட்ல வந்து நான் ஏன் வந்து செமிகோலன் வச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து சேட்ல சொல்லியிருக்கீங்க. ஒன்ஸ் மோர். ஓகே, ஒன்ஸ் மோர் யாருக்கு இருக்கா? ஸோ ஹர்ஷிதா பாபு ஒன்ஸ் மோர் நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, வாய்டு செட்டப்ல ஒரு பின் இருக்க போது. ஓகேங்களா? ஆர்டினோல நாளை கிளாஸ்ல வந்து இன்னும் தெளிவா புரியும், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபேனோட சுவிட்ச் எதுன்னு கேட்பாங்க. ஒரு 4 சுவிட்ச் இருக்கு. அதில் ஃபேனு, லைட்டு, மோட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். 3 சுவிட்ச் இருக்கு, ஃபேன், லைட் அண்ட் மோட்டர். அந்த ஃபேனோட சுவிட்ச் எது நம்ம கேட்போம்ல, அதே தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், வாய்டு செட்டப்ல எந்த பின்னுல வந்து நான் ஃபேனை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த பின்னு வந்து இன்புட்டா இல்லை அவுட்புட்டா அப்படிங்கிற நான் செட் பண்ணணும். ஸோ பின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, பின் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பின், அதோட மோடு வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதை நான் ஏன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கேன்னா, எல்லாரும் பாகுபலி படம் பார்த்திருப்போம்ல. ஸோ பாகுபலி படத்துல என்ன சொல்லுவாங்க,
இதுதான் என்னோட கட்டளை, என் கட்டளை தான் சாசனம். அதே தான் இங்க ஸ்டேட்மெண்ட். இதான் என்னோட ஸ்டேட்மெண்ட். நீ வந்து அவுட்புட் தான், நீ வந்து பவுலர் தான், பவுலிங் தான் போடணும், பேட்ஸ்மேன் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம், நம்மளோட ரூல்ஸ்ன்னு சொல்றோம். நான் தான் சொல்றேன், ஓகேங்களா? என்னோட ரூல்ஸ் செகண்ட் பின் தான் அவுட்புட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், தேர்ட் பின் வந்து அவுட்புட். ஸோ நான் 3வது சுவிட்சில் வந்து ஃபேனை கனெக்ட் பண்ண போறேன். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவேன், 4வது சுவிட்சில் வந்து நான் ஃபேனை கனெக்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை 5வது சுவிட்ச். இதுதான் என்ன சொல்லணும்னா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்மளால மாத்திக்க முடியும். ஓகேங்களா கைஸ்? ஓகே நவ்யாஸ்ரீ, நீங்க எதுவும் மியூட் பட்டன் எதுவும் இருக்கான்னு பாருங்க. உங்களால கண்டிப்பா என்னோட வாய்ஸ் வந்து கேட்க முடியும். எல்லாத்தையும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் அந்த லைன் வந்து ஃபினிஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அட் சேம் டைம் என்ன நடக்குதுன்னா, ஸோ இதுதான் நான் 5th பின் வந்து அவுட் பண்ணு சொல்லியிருக்கேன். அடுத்து வாய்டு லூப்ல அந்த 5th பின் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ வாய்டு லூப்ல அந்த 5th பின் வந்து நான் எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்ல போறேன். அப்ப 5th பின்ங்கிறது அவுட்புட். நல்லா கவனிச்சுங்க. அவுட்புட்னா ரீடா ரைட்டா சாட்ல சொல்ல முடியுமா? ஸோ நான் உங்களை வச்சு தான் ப்ரோக்ராமே பண்ண போறேன். அவுட்புட்னா ரீடா ரைட்டா அப்படிங்கிறத சாட்ல சொல்ல முடியுமா? ஓகே, இவ்வளோ ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. எல்லாருமே வந்து ரைட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நியாஸ், காவ்யா ஜி, அது வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் இருக்கீங்க, சிந்து இருக்கீங்க, உதயகுமார். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரைட்டு சொல்லுங்க. சேம் அதே தான். நான் வந்து ரைட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட்டுன்னு நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் ப்ரோக்ராம் ஆன்சர் சொல்ல போறீங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5th பின் வந்து டிஜிட்டலா அனலாகா, அதையும் நீங்க தான் ஆன்சர்ல சொல்ல போறீங்க. நல்லா கவனிங்க, எல்லாரும் ரைட்டு சொல்லுங்க. 5th பின் வந்து டிஜிட்டலா இல்ல அனலாகா, அதையும் நீங்க வந்து சாட்ல சொல்ல போறீங்க. அருள் குமார் அனலாக் கிடையாது, அது அருள் பிரவீன். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின். ஓகேங்களா? ஸோ நல்லா வச்சுங்க. செகண்ட் 0, 3, 1 வந்துச்சுன்னா டிஜிட்டல் பின்ஸ். அதே A0, A1, A2 வந்துச்சுன்னா அனலாக் பின்ஸ். இதை நம்ம நாளைக்கு ஆடியோ பார்க்கும்போது தெளிவா புரியும். ஸோ டிஜிட்டல் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே தான். நான் முன்னாடி வந்து டிஜிட்டல்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டிஜிட்டல் ரைட் என்னோட ப்ரோக்ராம்ல நம்மளோட 5th பின் வந்து நம்ம என்ன பண்ண போறேன்னா ஆன் பண்ண போறேன். ஸோ ஆன் பண்ற கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ நான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். கைஸ் புரியுதா உங்களுக்கு ப்ரோக்ராம்? நான் வந்து ஃபர்ஸ்ட் 5th பின் வந்து செட் பண்றேன். அதை வந்து அவுட்புட்னு செட் பண்றேன். அவுட்புட்னா ரைட்டு. ஸோ 5th பின்னா டிஜிட்டல் பின். நான் டிஜிட்டல் பின் என்ன பண்ண போறேன்னா ஆன் அண்ட் ஆஃப் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு சிம்பிளா புரியும் நம்புறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் போடல, நீங்க தான் போட்டிருக்கீங்க. நம்ம எப்படி தியரியில பார்த்தோமோ அதே தான் நீங்க வந்து ப்ரோக்ராமா போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5th பின்னை வந்து நான் ஆன் அண்ட் ஆஃப் பண்ண போறேன். இதை நம்ம எக்ஸாம்பிளோட எங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைல்ஸ்ல போயிட்டு ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? ஸோ ஃபைல்ஸ்ல போயிட்டு எக்ஸாம்பிள்ஸ்ல பேசிக்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா பிளிங்க்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பேசிக் ப்ரோக்ராம். அந்த பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த பிளிங்க் ப்ரோக்ராம்லயும் நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான் இருக்கும். என்ன பண்ணிருக்காங்கன்னா வாய்டு செட்டப்ல நல்லா கவனிங்க. வாய்டு செட்டப்ல எல்இடி பில்டின். எல்இடி பில்டின்னா எதுனா ஆர்டினோ போர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்டினோ போர்ட்லயே ஒரு எல்இடி இருக்கும். அப்ப என்ன பண்றோம், எல்இடி பில்டின் வந்து நான் அவுட்புட்னு செட் பண்ணிட்டேன். ஸோ பின் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பில்டின், அதோட மோடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிய நம்புறேன். பின் வந்து எல்இடி பில்டின், மோடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். அப்போ வாய்டு லூப்ல என்ன பண்றோம்னா அந்த எல்இடி பின்னை வந்து ஃபர்ஸ்ட் ஹையா வைக்கிறேன். ஆன் பிளிங்க்னா என்ன, கண்ணை மூடணும் திறக்கணும். அதே மாதிரி தான் லைட்டும் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாய்டு லூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி பில்டிங் கமா ஹைன்னு வந்து நான் கொடுக்குறேன். ஆன்ல இருக்கு. அப்போ ஆன்லேயே இருந்தா போதுமா? பிளிங்க் ஆகணும் என்ன பண்ணணும், ஆஃபுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ டிலே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுக்குறேன். ஸோ இங்க டிலேனா என்னன்னா டைம் டிலே நம்ம சொல்லுவோம் டைமர். ஸோ 1000 அப்படின்னா 1 செகண்ட் அர்த்தம். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. 1000னா 1 செகண்ட் அர்த்தம். ஓகே, ஸோ எல்லாரும் வந்து என்னோட கனெக்ட்ல இருக்கீங்க நம்புறேன். ஸோ 1000னா 1 செகண்ட் அர்த்தம். அப்போ 1 செகண்டுக்கு அப்புறம் என்ன ஆகணும், சேம் அதே டிஜிட்டல் பின் எல்இடி பின் ஹைல இருந்து லோவா மாறணும். ஸோ லோ ஹை 0 1. ஓகேங்களா? ஆன் ஆஃப். இப்போ புரியுதா டிஜிட்டல்னா என்னன்னு? டிஜிட்டல்னா 0 or 1. ஒன்று ஆன் பண்ணணும் இல்லை ஆஃப் பண்ணணும். மறுபடியும் 1000 செகண்ட் கழிச்சு என்ன ஆகும், அந்த பின் வந்து ஆஃப் ஆயிடும். கைஸ் இப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன். இதை வந்து நான் உங்களுக்கு ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்ண நான் சொல்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை ஆர்டினோவோட எப்படி கனெக்ட் பண்ணணும்னு. ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஆர்டினோ போர்ட். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் நீட் அ சப்ளை. அப்போ நம்மளோட ஆர்டினோ போர்டும் நமக்கு என்ன தேவை, ஒரு காம்பனன்ட் தான். அந்த காம்பனன்ட் நான் என்ன பண்ணணும், சப்ளை தரணும். இப்போ நான் ஒன்றும் பண்ணல, நம்மளோட லேப்டாப்ல வந்து படம் ஏற்றுவோம்ல, நல்லா கவனிச்சுங்க. லேப்டாப்ல வந்து படம் ஏற்றுவோம்ல, என்ன பண்ணுவோம், நம்மளோட லேப்டாப்பை வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணுவோமா, அதே தான் நான் பண்ண போறேன். என்னோட ஆர்டினோ போர்டை என்னோட சிபியோட கனெக்ட் பண்ண போறேன். ஸோ கனெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து பவர் ஆயிரும். ஸோ பவர் ஆயிடுச்சா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் நீட் அ சப்ளை. ஆர்டினோ போர்டுக்கு பவர் கொடுத்துட்டேன். ஸோ பவர் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஆர்டினோ போர்டில் ப்ரோக்ராமை எம்பர்ட் பண்ணணும். ஸோ நான் டூல்ஸ்ல போயிட்டு
ஆர்டினோ யூனோன்னு இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஸோ ஆர்டினோ யூனோ. அடுத்து போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் 3 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா நான் எந்த போர்ட்ல வந்து நான் ஆர்டினோவை கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அப்லோட் தரேன். ஸோ அப்லோட் கொடுக்குறேன். என்னோட ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா கம்பைல் ஆயிருச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கீழே அப்லோடிங் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த போர்ட் மூலியமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. அப்லோட் ஆனோன்னா நமக்கு வந்து அவுட்புட் பார்க்கலாம். கைஸ், ஸோ உங்களுக்கு வாய்ஸ் நாட் கிளியர். ஸோ பிரியாஸ்ரீ, உதயகுமார், பிரியாஸ்ரீ. ஓகே, வாண்ட் டு இன்ஸ்டால் டிரைவர். ஸோ எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் நாளைக்கு கிளாஸ்ல. கைஸ், என்னோட வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கா? கிளியரா இருந்தா சாட்ல வந்து எஸ்ன்னு சொல்லிருங்க. கைஸ், என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கிறவங்க வந்து சாட்ல வந்து எஸ்ன்னு சொல்லுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. நோ, யார் சொல்லியிருக்கா? கார்த்திகேயன். கைஸ், நீங்க இன்டர்நெட் நல்லா இருக்கிற இடத்துல வந்து போய் உட்காந்துங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமான கான்செப்ட். நம்ம இதுதான் பேசிக் ப்ரோக்ராம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா அப்லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் 3 போட்டு நான் கொடுத்துட்டு நான் மறுபடியும் அப்லோட் தரேன். ஸோ டன் கம்பைலிங் வந்து முடிஞ்சிச்சு. சார், இங்க கம்பைலிங்னா என்ன நடக்குது? நம்ம கம்பைலர் பார்த்தோம்ல, நல்லா கவனிச்சுங்க. கம்பைலிங்னா என்ன? கம்பைலர் வந்து பார்த்தோம்ல. ஸோ கம்பைலர் என்ன பண்ணுதுன்னா, நான் கொடுத்த பின் மோடு, வாய்டு லூப், டிஜிட்டல் ரைட் இது எல்லாமே என்ன பண்ண போதுன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நமக்கு வந்து கம்பைல் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணியிருக்கு. இதுதான் கம்பைலரோட வேலை. கம்பைல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் என்ன பண்ணும்? நம்மளோட ஆர்டினோ போர்டில் வந்து எம்பர்ட் பண்ணணும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை எம்பர்ட் பண்ணணும். கைஸ், இதான் நம்மளோட பேசிக் ப்ரோக்ராம். இதை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜெண்டா படி நாளைக்கு கிளாஸ்ல வந்து ஆர்டினோ எப்படி இன்ஸ்டால் பண்றது, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சென்சார் வந்து ரீட் பண்றது, கண்டிஷன் எப்படி தரது அப்படிங்கிற நம்ம தெளிவா பார்ப்போம். ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? கைஸ், ப்ரோக்ராம் வந்து எப்படி உங்களுக்கு அப்லோட் ஆகுதுன்னு ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ எதனாலனா வந்து சில சமயம் லூஸ் கனெக்ஷன் இருக்கும் என்னோட சிபியோட. அதை நான் வந்து செக் பண்றேன். ஸோ செக் பண்ணிட்டு அகைன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் ஆடியோ போர்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டு டூல்ஸ் வந்து நான் மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். டூல்ஸ்ல போயிட்டு கம்யூனிகேஷன் 3 கனெக்ட்ல இருக்கு. ஸோ ஏன் அதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆனாவே அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டன் அப்லோடிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி பில்டிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1 செகண்ட் வந்து ஆன்லையும் 1 செகண்ட் வந்து ஆஃப்லையும் வந்து நடக்கும். ஓகேங்களா? இதே நான் வந்து எல்இடி பில்டிங் பதிலா என்ன பண்ணலாம்? செகண்ட் பின்னு கொடுக்கலாம். ஸோ செகண்ட் பின். அதே வந்து செகண்ட் பின் வந்து நான் இங்க மாத்துவேன். கைஸ், நல்லா கவனிச்சுங்க. என்னன்னா, நம்ம வீட்ல வந்து நம்மள்ட்ட ஒரு சார்ஜர் போர்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குன்னா, அதுல நம்ம போனு, அம்மா போன், அப்பா போன், தம்பி போன் யார் போன வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். மெயினா நம்ம என்ன பண்ண வேண்டியது, சுவிட்சை வந்து 0ல இருந்து 1ஆ கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதே தான் நம்ம இங்க வந்து பண்றோம். ஜஸ்ட் நான் செகண்ட் பின்னை தான் அவுட்புட்னு செட் பண்ணிட்டேன். அந்த செகண்ட் பின்ல நான் லைட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், மோட்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரெஃப்ரிஜிரேட்டர், மிக்சி, கிரைண்டர் எது வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் பின்ல கண்ட்ரோல் பண்ண போறேன், ஆன் ஆஃப் பண்ண போறேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல வந்து ஸோ கம்பைல்டு ப்ரோக்ராம் இன்டூ மிஷின் கூட ஆனந்த்குமார் கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ இதுவரையும் உங்களுக்கு ப்ரோக்ராமும் இந்த டெக்னிக்கல் கிளாஸும் இன்ட்ரெஸ்டா இருக்கு, நீங்க இதுக்கப்புறமும் இந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஒரு ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து சேட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சேட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நான் பாக்குறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து நான் கொடுக்கணும், அதை நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். உங்களுக்கு புரியுதா? இந்த 1+1 = 2ங்கிற மாதிரி தான் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம எதனால பின் மோட் வந்து செட் பண்றோம் அப்படிங்கிறத அண்ட் லெட்ஸ் கோட் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் சொல்லிடுறேன். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான், கரெக்டாக 12 மினிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த 40,000+ ஒர்த்துள்ள ப்ராடக்ட்டை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வெளியே போய் பண்ணாவோ இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணாவோ மினிமம் 1000 இருக்கும். பட் இது எல்லாமே உங்களுக்கு 1000ல கிடைக்குது அப்படின்னா இதோட ஒர்த் எப்படி இருக்கும்? உங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிறக்காக அதை நம்ம வந்து இப்போ உங்களுக்கு 1,999 கிடையாது, ஜஸ்ட் 999 வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். அதுக்கான லிங்க் வந்து நான் மறுபடியும் சேட்ல ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நோ ஆஸ்க் ரீஃபண்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? நீங்க மறுபடியும் 7 டேஸ்க்குள்ள இந்த கிளாஸும் irrelevant-ஆ இருக்கு அப்படின்னா நீங்க மறுபடியும் ரீஃபண்ட் கேட்டு வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் மறுபடியும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இன்னும் 12 மினிட்ஸ் தான் இருக்கு, நீங்க யோசிக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃபர் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ நம்ம டெக்னிக்கலோட சேர்ந்து நம்ம வந்து வாய்ஸ் வேர்டுங்கிற ஒரு மைண்ட் செட் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வேர்ட்ல நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படிங்கறது நமக்கான இன்னைக்கான வேர்டு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கில்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாமா? இதே நான் என்னோட காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஸ்டேஜ் மேல ஏறி ஒரு செமினார் எடுக்க சொன்னா எடுக்க மாட்டேன். எனக்கு எடுக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். என்ன ரீசனுக்காக நான் எடுக்காம இருப்பேன்? முக்கியமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்க கேர்ள்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, கலாய்ச்சிருவாங்களோ இல்லைன்னா ஒரு மாதிரி சை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அட் சேம் டைம் இதை நம்ம படிச்சு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ சாரே வந்து போதும் நீ கீழே இறங்கு, வெறுத்து கீழே இறங்கு சொல்ற வரையும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அமைதியா அந்த செமினார் ஹாலில் அப்படியே நிற்பேன். கிளாஸ் வந்து எடுக்கவே மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பட் இதே ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சிலோ ஒரு செகண்ட் பெஞ்சிலோ நல்ல மார்க் எடுக்கிற டாப்பர் என்ன பண்ணுவாங்க, சார் கேட்டதோட ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு அந்த செமினார் எடுப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா. அப்ப இங்க என்ன நடக்குது, அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்க பையனுக்கும் நம்ம லாஸ்ட் பெஞ்சில் இருக்க பையனுக்கும் ஸ்கில்ஸ் வந்து டிஃபர் ஆகுதா? கண்டிப்பா கிடையாது. அவங்க அந்த ஸ்கில்ஸை வந்து ஷோ பண்றாங்க, நம்ம வந்து ஷோ பண்ணல. ஓகேங்களா? அப்ப நம்ம எப்ப ஷோ பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு எப்ப தேவைப்படுது, கண்டிப்பா எப்ப தேவைப்படும்னா நீங்க காலேஜ் முடிக்கும் போது. நீங்க காலேஜ் படிக்கிற வரையும் யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. பிகாஸ் நம்மளோட ஃபீஸ் கொடுத்து நம்ம படிக்கிறோம். பட் காலேஜ் முடிச்ச உடனே நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து சம்பளம் வாங்குவோம். ஓகேங்களா? அப்ப நம்மளால அந்த வேலையை வந்து தவிர்க்க முடியாது. நம்ம கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும். அதை பண்ண நமக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் ஸ்கில்ஸ் தேவை. ஓகே, நம்ம பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், நம்ம ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்கா, நம்ம அப்பதான் யோசிச்சு பார்ப்போம். ஓகே, அதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கலாமோ, இப்ப படிச்சா கஷ்டமா இருக்கு, நம்ம இப்ப படிச்சாலும் லேட்டா தான் வேலைக்கு சேருவோம், நம்மள வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மைண்டுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால இந்த ஸ்கில்ஸை வந்து நீங்க கண்டினியூஸா கெட் பண்ணிட்டே இருங்க. அட் த சேம் டைம் அந்த ஸ்கில்ஸை வந்து ஷோ பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா அதுதான் முக்கியம். ஷோ பண்ணாதான் நம்ம வந்து பைக் ஓட்டணும்னா பைக் மேல ஏறி உட்காரணும். ஓகேங்களா? சேம் அதுதான். உலகத்தின் தலை சிறந்த சொல் வந்து செயல்னு சொல்லுவாங்கல்ல, அதை கண்டிப்பா நம்ம செயலா வந்து முடிக்கிறோம். அதுக்கான சேலஞ்சு தான் இந்த 30 டே சேலஞ்ச். ஓகே, ஸோ இந்த வாய்ஸோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேட்ல வந்து ஒரு ஐ எம் ஹாப்பி பரணி அப்படின்னு வந்து சேட்ல சொல்லிருங்க. அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த டெய்லி நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெக்னிக்கலோட சேர்ந்து இதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். அண்ட் நீங்க இன்ன வரையும் நம்ம குரூப்போட வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் ஆகல அப்படின்னா இந்த கம்யூனிட்டி லிங்க் வந்து சேட்ல ப்ரொவைட் பண்ண சொல்றேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகிங்க. டெய்லி கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் நோவிடெக் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து அவைலபிளா இருக்கும். பிகாஸ் இன்ஸ்டாகிராம்ல தான் நம்ம வந்து எதை பாக்குறோமோ இல்லையோ கண்டிப்பா யூஆர்எல் காட் அப் டு 3 டேஸ்னு வரும். ஓகே, எனக்கே வரும். ஓகேங்களா? என்னன்னா 3 நாளுக்கு முன்னாடி போஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னு ஒரு மெசேஜ் வரும்ல, அதே மாதிரி தான் நம்ம இன்ஸ்டாகிராம்ல எப்போதும் அப்டேட்டா இருப்போம். கண்டிப்பா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு கொடுக்குற அப்டேட் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா பாத்துருவீங்க. நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் ஆயிருங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ ஃபாலோடு வந்து சேட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? ஸோ அட்டனன்ஸ் வந்து உங்களுக்கு லிங்க்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம் அபினேஷ். ஸோ அட்டனன்ஸ் வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு இன்புட் மட்டும் கொடுக்கணும். 7:40 உங்களுக்கான அட்டனன்ஸ் லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சேட்ல வந்து ஐ ஃபாலோன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுல தான் நம்ம வந்து டெய்லியும் ஆக்டிவ்ல இருப்போம். எதையும் வந்து நம்ம மிஸ் பண்ணிட மாட்டோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேட்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நோவிடெக் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எங்களோட அப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக நாங்கள் எடுத்த கிளாஸஸும் அட் சேம் டைம் ப்ரீவியஸ் பேட்சில் வந்து எங்களுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு நோவிடெக் ஆர்என்டி பிரைவேட் லிமிடெட் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்னோம்ல ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம்ல ரைட் ரிவ்யூனா நம்ம தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து 5 ஸ்டார் கொடுப்பீங்க நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்திருக்கேன் நான் நம்புறேன். நீங்களும் 5 ஸ்டார் எனக்கு கொடுப்பீங்க நான் நம்புறேன். ஸோ ஸ்டார் கொடுத்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் வந்து பார்ப்பேன். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா பார்ப்பேன். ஸோ இதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வாங்கின எங்களோட அப்ரிசியேஷன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ரொம்ப ஹாப்பியா ரொம்ப உள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 30 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கொடுப்பீங்க நம்புறேன். ஓகே, நிறைய பேர் ஐ ஃபாலோட் பர்னின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ரஜிதா ஸ்ரீ, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்ரீகாந்த், பத்மபிரியா, ஓகே, ஸோ ஆனந்த் குமார், தினேஷ் சி, தேங்க்யூ ஸோ மச் கேஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு போஸ்ட் ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஸோ கண்டிப்பா கூகுள் ரிவ்யூ கொடுத்துருங்க. 5 ஸ்டாரோட கொடுப்பீங்க நம்புறேன். ஓகே, ஸோ அடிஷனல் போனஸ். ஸோ உங்களுக்கான அடிஷனல் போனஸ் வந்து நானே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாம் கூகுள் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து போஸ்ட் வந்து டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடிஷனல் போனஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இப்போ அட்டெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் போனஸ் என்னன்னா 6 டெக்னாலஜியில் 2 hours ஒர்க் ஷாப் வீடியோ வந்து உங்களுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 IoT இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 100 IoT இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்க போது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் AI டூல்ஸ் டு டெவலப் யுவர் கரியர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் என் கூட சேட்ல வந்து அவைலபிளாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஓகே, கண்டிப்பா ஆனந்த்குமார் ஐ போஸ்டர் 5 ஸ்டார் ப்ரோ. ஸ்டார் மட்டும் போடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கு நீங்க சேட்ல சொல்றீங்களா, உங்களோட கமெண்ட்ஸ் வந்து அந்த சேட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் கைஸ், நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? உங்களோட
இன்டர்ன்ஷிப் ஆஃபர் நான் மறுபடியும் அதுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்றேன். அண்ட் இது வந்து நோ ஆஸ்க் ரீஃபண்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கான போனஸ் லிங்க் வந்து நான் சாட்ல வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் கைஸ். ஸோ உங்களுக்கான போனஸ் லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஏதாவது காப்பி பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ரஞ்சித் ரமேஷ் கூகுள் ரிவ்யூ ஒர்க் ஆகும். நீங்க அப்படி இல்லைன்னா நோவிடெக் கோயம்புத்தூர்ல போனீங்கன்னா ரைட்டே ரிவ்யூன்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நோவிடெக் கோயம்புத்தூர் அப்படின்னு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, பிரியாஸ்ரீ சூப்பரா டீச் பண்றீங்க. வெரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் லைக் மோர். தேங்க்யூ சோ மச் பிரியாஸ்ரீ. அண்ட் தேங்க்யூ சோ மச் கைஸ் எல்லாரும் வந்து என் கூட லாஸ்ட் வரையும் கனெக்ட்ல இருந்ததுக்கு. அண்ட் ஃபைனலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ப்ரொவைட் பண்ண சொல்றேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அட் சேம் டைம் நானும் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் டெலிவரி பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ரிமைன் இருக்க 29 டேஸ் உங்களுக்கு பொறுமையா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லா கண்டென்ட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ யாரும் இந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன ஒரு சீனியரா நினைச்சுங்க. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு அட்டனன்ஸ் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல நான் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஸோ உங்களுக்கான கூகுள் லிங்க் இருக்கு. ஓகே, ஸோ அட்டனன்ஸ் லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ண சொல்றேன். அட் சேம் டைம் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ஆஃபரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் அவைலபிளா இருக்க போகுது. ஸோ 999 ஆஃபரை மிஸ் பண்ணிடுறாங்க. கெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நோ ஆஸ்க் ரீஃபண்ட்ல வந்து அவைலபிளா இருக்க போகுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் 40,000 இல்ல 199 இல்ல ஜஸ்ட் 999 இருக்க போகுது. இதை நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூட ஷேர் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். எப்படி நான் சொல்றேன்னா எக்ஸாம்பிள் இப்போ 999ங்கிறது நம்ம ஜஸ்ட் 300 பே பண்ணோம்னா நீங்க கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் அவைலபிள் ஆகும். நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு இண்டிகேட் பண்ணல. நம்ம கிளாஸ் டைமிங்கை மிஸ் பண்ணிடுவோம், கண்டென்ட் வந்து மிஸ் பண்ணிடுவோம். அது எல்லாமே நம்ம மிஸ் பண்றோம். அதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த ஆஃபர் முழுக்க முழுக்க இதுவும் நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறக்காக தான். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கான அட்டனன்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சாட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து Q&A கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரோ அட்டனன்ஸ் லிங்க் வந்துருச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட Q&Aல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ எனேபிள்னு இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணிக்க. ஓகேங்களா? நம்ம வந்து போன்ல வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த எனேபிள் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சாட் வந்து தெரியும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு அட்டனன்ஸ் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்றேன். ஓகே, உதயகுமார் சோப்ரா உங்க எல்லாத்துக்கும் அதே தான், சேம் ப்ராப்ளமா தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த எனேபிள் ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எனேபிள் பண்ணாதீங்க, டிசேபிள் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கான அட்டனன்ஸ் லிங்க் வந்து நான் மறுபடியும் ப்ரொவைட் பண்றேன். ஸோ உதயகுமார் மறுபடியும் உங்களுக்கு அட்டனன்ஸ் லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாட்ல வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு கடைசி வரை இருந்து வெயிட் பண்ணி ஆன்சர் பண்றேன். கைஸ் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் ஆல் தி அட்டெண்டீஸ். ஓகேங்களா? ஸோ தயமணிகண்டன், அபினேஷ், அபிஷேக், அஸ்பரன், ஃபரீன், அஜித் குமார் உங்க பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இல்லாதனால ரீட் பண்ண முடியல. ஸோ நான் மறுபடியும் ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனந்த், அஸ்மிதா, பாத்திமா, அந்த அனிதா, அபர்ஜிதா ஸ்ரீ நிறைய தடவை சேட் போட்டிருந்தீங்க பார்த்துருந்தேன். அரவிந்தன், அருள்குமார், அருள் பிரவீன் வந்து நிறைய தடவை பார்த்தேன். ஸோ அருணா பிரியா, அருணகுமார், பாலா, பாலச்சந்திரா, பாரத்நாத், புவனேஷ், பூபாலன், கேத்ரின், டேவிட்சன், சான் இருக்கீங்க. ஸோ சாந்தினி, பிரபாகர், சோப்ரா, தீபிகா, திவ்யதர்ஷினி, தர்ஷினி கைஸ். ஸோ உங்களோட நேம் எல்லாமும் கண்டிப்பா அந்த 30 டேஸ் கிளாஸ் முடியும் போது நம்ம எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வெளியே போக போறோம். யாரும் இந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. 30 டேஸும் என் கூட லைவ்ல வந்து கனெக்ட்ல இருங்க. ஓகே, ஸோ எல்லாரும் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகே, தேங்க்யூ சோப்ரா, நைஸ் எக்ஸ்பிளனேஷன். ஸ்வாதி அட்டனன்ஸ் வந்து மறுபடியும் உங்களுக்கு அந்த லிங்க் வேணா நான் ப்ரொவைட் பண்றேன். மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அட்டனன்ஸ் போஸ்ட் பண்ணிருங்க. ஸோ புவனேஷ் அண்ட் கிஷோர் குமார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். பிகாஸ் நம்ம கிளாஸ் வந்து கரெக்டாக டைமிங் முடிக்கணுங்கிறக்கான வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் லீவ் பண்ணி போயிட்டேன். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களையும் மிஸ் பண்ண விட்டுறாதீங்க. ஓகேங்களா? நம்ம நான் சொல்கிறேன் ஈச் அண்ட் எவ்ரி டேவும் நம்ம ஒரு புது கான்செப்ட் தான் கற்றுக்க போகிறோம். அது வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன், ஓகே ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் கிளாஸ்லேயும் நான் மறுபடியும் வந்து அதுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுப்பேன். அப்பயும் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ செகண்ட் கிளாஸ்ல இருந்தும் கண்டிப்பாக வாங்க. ஸோ எந்த கிளாஸ் மிஸ் பண்ணாலும் இல்லை ஒருவேளை அட்டனன்ஸ் கிரைட்டீரியா 28 டேஸ் சொன்னீங்க, நான் வந்து 25 டேஸ் 5 டேஸ் வந்து அட்டனன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்,
நான் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்லயும் போயிடாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ரிமைனிங் இருக்க எல்லா கிளாஸ்லயும் உங்களுக்கு வேல்யூபிளான இன்புட் வந்து கிடைக்கும். ஓகே. ஓகே. தேங்க் யூ சோ மச் கைஸ். வாட் இஸ் இயர் ஆஃப் பாசிங்? ஸோ முத்துக்குமார் என்னோட பாசிங் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2020 தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வேற கம்பெனில வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸ் சொன்னேன்ல. நான் வந்து ஐ மீன் எலக்ட்ரிக்கல் கேர்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் தான் நான் படிச்சேன். எனக்கு வந்து ப்ரோக்ராம் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ நான் வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா தான் போனேன். பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைப்படுது. இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எனக்கே விருப்பம் இல்லைனாலும் எனக்கு தேவைப்படுது. அதை நான் ஒரு இன்ட்ரெஸ்டா படிக்கிறனால அதுல வந்து என்னால டெவலப் ஆயிருக்க முடியுது. ஸோ சேம் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்களும் டெவலப் பண்ணிக்கணும். ஓகே. ஆனந்த் தேங்க் யூ சோ மச். ஸோ கார்த்திகேயன் கீப் சேம் எனர்ஜி. கண்டிப்பா இதோட நல்ல எனர்ஜியா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு என் கூட இன்டராக்ட் பண்றீங்களோ நான் அதோட உங்களோட இன்டராக்ட் பண்ணுவேன். அட் சேம் டைம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இவ்வளவு நாள் வந்து ஓகே இதை தான் நம்ம வந்து இவ்வளவு நாள் கத்துக்காம வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் ஒவ்வொரு கிளாஸும் உங்களை கொண்டு வந்துருவேன். கவலைப்படாதீங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டீச்சிங் ப்ரோ. ஸ்ரீ பத்மபிரியா தேங்க் யூ சோ மச். உதயகுமார் தேங்க் யூ. ஓகே. குருமூர்த்தி கண்டிப்பா நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்றேன். என்னால இப்ப ட்ரிபிள் நைன் வந்து பே பண்ண முடியல. டுமாரோ பண்ண ஏதாச்சும் ஹெல்ப் இருக்கான்னு கண்டிப்பா நான் மேனேஜ்மெண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 7:41 ஆயிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அட் சேம் டைம் நாளைக்கு நான் உங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து நான் கொடுத்து நான் கண்டிப்பா என்னென்ன பண்ண முடியுமோ பண்றேன். ஓகே. நிவேதா தேங்க்யூ கூகுள் ரிவ்யூ போட்டுட்டேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திகேயன் தேங்க்யூ ஸோ மச். எனி டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே. பிரியாஸ்ரீ தேங்க்யூ ஸோ மச். கிருத்திகா வே ஆஃப் டீச்சிங் வாஸ் ரியலி ஆசம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேனால நம்ம வந்து டியூன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம டியூன் ஆகணும். எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான்வெஜ்ஜா சாப்பிட்டு இருக்கோம். ஒரு மந்த் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நமக்கு என்னென்ன நான்வெஜ் பிடிக்குமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுருவோம். நம்ம டியூன் ஆகிறோம்ல. ஸோ அதே தான் இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸும். கண்டிப்பா நம்ம வந்து டியூன் ஆயிருப்போம் நம்புறேன். ரிமைனிங் 29 கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா அட் சேம் டைம் உங்களுக்கு தேவையான கண்டென்ட். ஓகேங்களா? உங்க ஜாபுக்கு தேவையான கண்டென்ட்டா இருக்க போது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னமும் என் கூட பார்த்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் கிட்ட வந்து அவைலபிளா இருக்கீங்க. ஓகே. தேங்க் யூ அபிஷேக். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப டல்லா தெரியுது. ஓகேங்களா? அதனால தான் நிறைய நேம் வந்து நான் நடுவுல வந்து வாசிக்க முடியல. இதே நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் அடாப்ட் ஆயிக்கிறேன். ஸோ அபிஷேக் நோ தேங்க் யூ ஸோ மச். அண்ட் மதுசூதன் யூடியூப் கிளாஸ் வந்து இல்ல. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஜோகோல தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா திவ்யதர்ஷினி லாஸ்ட் டே கிளாஸ் வரையும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டே மட்டும் இல்ல. நீங்க இந்த இன்டர்ன்ஷிப்ல வந்து பேயா இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் டைம் வரையும் நான் இதே ஒரு எனர்ஜியோட தான் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க வந்து ஒரு விஐபி கம்யூனிட்டில வந்து ஜாயின் ஆவீங்க. ஸோ ஜாயின் ஆயிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் டவுட் கேக்குறீங்களோ அந்த டவுட் வந்து நான் கண்டிப்பா ஒரு 1 ஹவர் இல்ல 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்து அக்னாலேஜ் பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்க. ஸோ அக்ஷத் மிலனா டுடே கிளாஸ் வந்து ஓவர். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா Q&A வந்து கேளுங்க. நான் வந்து ஆன்சர் பண்றேன். ஓகே. காவ்யாஜி இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இதான் நம்மளோட இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட். ஹார்ட் காப்பியோட வித் எங்களோட மேனேஜிங் டைரக்டரோட சைனோட இருக்கும். ஓகேங்களா? ஸோ வித் உங்களோட ஃபோட்டோவும். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம சொன்னோம்ல, நம்ம ஒரு லேர்னர்ட்ட வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா என்ன எதிர்பார்ப்பாங்க? நீங்க இதுக்கு முன்னாடி வந்து கிளப் மேட்ச் விளையாண்டுருக்கீங்களா? ரஞ்சி ட்ரோஃபி விளையாண்டுருக்கீங்களா? லோக்கல் மேட்ச் விளையாண்டுருக்கீங்களா? ஐபிஎல் மேட்ச் விளையாண்டுருக்கீங்களா? ஸோ அதே தான் நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க? ஓகே நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன எஃபோர்ட் போட்டிருக்கீங்க? அதுதான் நம்மளோட இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 30 டேஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உதயகுமார் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணவங்களோட நேம் லிஸ்ட் வந்து எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் வந்து ரீட் பண்றேன். ஸோ எங்க டீம்ட்ட நான் கேட்கறேன். இப்போ உதயகுமார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து இல்லன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லிங்க் வந்துரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அப்படி மெயில் இல்லன்னா ஸ்பாம்ல வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாரி பாஸ்வேர்டும், லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துரும். அத நீங்க வந்து லாகின் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி வரலைன்னா நீங்க வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதுக்கான ஸ்டெப் எடுத்து உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றேன். கவலைப்படாதீங்க. கைஸ் எனி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்கலாம் கண்டிப்பா. ஸோ ஃபர்தரா நாளைக்கு கிளாஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். ஸோ நிறைய பேர் பிரேமா, கணேஷ், சேகரம், ராஜேஷ், ரஞ்சித், ரமேஷ், ரவி, ரியாஸ் அகமது, சஞ்சய். ஓகே, தேங்க்யூ தியாகராஜன், சோப்ரா. எனி அதர் ரிசோர்ஸ் அவைலபிள்? ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்க போல? எனி அதர் ரிசோர்ஸ் மீன்ஸ் எந்த மாதிரி கேட்குறீங்க? ஸோ அப்புறம் வேற ஏதாச்சும் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ அப்புறம் ஆர்டினோ வந்து வாங்கணுமானா கண்டிப்பா நீங்க வந்து ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஹார்ட்வேர் வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க நார்மல் ப்ரோக்ராம்லேயே கம்பைல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆயிருச்சுன்னா நமக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த கம்பைல் பண்ணதை அதுக்கப்புறம் அப்லோட் பண்றதுக்கு தான் நமக்கு ஆர்டினோ தேவை. ஓகே, ஓகே சோப்ரா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே, உதயகுமார் ஒரு நல்ல இன்புட் கொடுத்துருக்காரு. ஸோ நான் அதை சொல்றேன். யூஸ் ஒர்க் வை டு சிமுலேட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சேட்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அவைலபிள் இருந்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹரிவேந்தன் அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் நாங்க சொன்னோம்ல, அதுல நீங்க வந்து 999 வந்து பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அபிஷேக் அட்டனன்ஸ் லிங்க் வந்து அவ்வளவுதான், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் அட்டனன்ஸ் லிங்க் வந்து ஓப்பன்ல இருக்கும். கண்டிப்பா கார்த்திகேயன், நிறைய சாஃப்ட்வேர் வந்து நம்ம தேவைப்படும். அதை வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம ஆர்டினோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னு நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நாளைக்கு இருக்கும். ஓகே, உதயகுமார் 2 உதயகுமார் இருக்கீங்க. தருண், ரமேஸ்வரன், வண்ணமதி, விஷ்ணு பிரியா, யோகா, ஓகே, தமிழ்கண்ணன், சுவாதி, சூரியபிரகாஷ், சுகுமார், சுதர்சன் குமார். கண்டிப்பா நாளைக்கு கிளாஸ் வந்து கரெக்ட் டைம்க்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலேகா, சிவசங்கரி, சிந்து அண்ட் சிவராமன், சதீஷ், சரண். ஓகே கைஸ், ஸோ எனி குவாரிஸ் இருந்துச்சுன்னா சேட்ல கேளுங்க. கண்டிப்பா ஜெயசூர்யா பிசி வந்து கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? நம்ம ஆர்டினோ இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு வந்து லேப்டாப் தேவை. அதனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும். என்கிட்ட பிசி இல்ல, காலேஜ்ல தான் இருக்குன்னா நீங்க இதை வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து நீங்க கெட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து அங்கே லாகின் பண்ணி நீங்க அங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிடைக்கிற டைம்ல வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிசி வந்து கண்டிப்பா தேவை. உதயகுமார், மைக்ரோ பைத்தான் பத்தி எனக்கு ஒரு ஓவர்வியூ தான் இருக்கு. ஓகேங்களா? நான் கம்ப்ளீட்டா வந்து அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பர்ட்டா இல்ல. ஸோ மைக்ரோ பைத்தான் உங்களுக்கு ஏதாச்சும் இன்புட் தேவைன்னா சொல்லுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன். தினேஷ், மினிமம் அட்டனன்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 28 இருக்கணும். ஓகேங்களா? 28 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டனன்ஸ் இருக்கணும். ஓகே, சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிருச்சு. நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே டைமிங் 6 to 7 வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ சேஃபா இருங்க. நாளைக்கு வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸோ ப்ரே பண்றவங்களுக்கு மட்டும் தான் சர்டிஃபிகேட் இல்ல கிடையாது. நீங்க லைவ் வந்து அட்டெண்ட் பண்ணி 28 டேஸ் அட்டெண்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இது பே பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட். அது டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? வெபினார் சர்டிஃபிகேட்டுக்கும் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேங்களா? பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி கண்டென்ட் எல்லாமே சேம் தான். நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து டவுட்டை கேளுங்க. நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். உதயகுமார், கண்டிப்பா உங்களுக்கு வந்து 2 சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வெபினாரும் கிடைக்கும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் காப்பியோட இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும்.
ஓகே, தேங்க்யூ உதயகுமார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்ல வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நம்ம லீவ் ஆயிக்கலாம், ரொம்ப டைம் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச், பாய்.